विद्याज्योति अरुणनिधि मैकोड एन हरीश किंद्रम विद्यापीठम केरಳ மாநில அமைப்பாளர் அவர்களை சிறப்புரை ஆற்றுவதற்காக ஆன்மீக உரை ஆற்றுவதற்காக அன்புடன் அழைக்கின்றோம். वसुदेव सुदं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं मोगं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम् எத்துக்கும் தானாகி என்னிதயத்தே ஊறி தித்திக்கும் ஆனந்தத்தேனே பராபரமே. ஓடும் இரு நதியும் ஒன்றாக கண்டவர்கள் தேடும் பொருளான நட்பே பராபரமே. சித்த நினைவும் செய்யும் செயலும் நீ என வாழும் உத்தமக்கான நல்லுறவே பராபரமே. ஓயாதோ என் கவலை உள்ளே ஆனந்த வெள்ளம் பாயாதோ வாய் திறந்து பகராய் பராபரமே. அன்ப பணி செய்ய என்னை யாராக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்தெய்தும் பராபரமே. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்கையில் பாசாங்குசமும் கருப்பு வில்லும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவா ஒரு தீங்கில்லையே. எல்லாம் வல்ல இறைவனுடைய கருணையினால் மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய திக்கணங்கோடு குஞ்சாபுரம் அருள்மிகு ஸ்ரீ பொருளாதேவி அம்மன் திருக்கோவிலுடைய 47வது ஆண்டு திருவிழாவில் இன்றைய தினம் இந்த மேடையிலே சனாதன தர்மத்தை பற்றிய அதனுடைய தத்துவங்களை பற்றி சில விஷயங்களை சொல்வதற்கான வாய்ப்பினை தந்த இந்த ஆலய நிர்வாகத்திற்கு மனமார்ந்த மகிழ்ச்சிகளை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இங்கு பெருந்திரளாக கோவில் இருக்கக்கூடிய பக்த பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆன்மீக கருத்துரைகளை கேட்டு நமது வாழ்க்கையை அதை பயன்படுத்துவது என்பது இந்துக்களுடைய ஒரு முக்கியமான விருப்பமான நிகழ்ச்சியாகும். சமய மாநாடுகள் ஆலயங்களிலே அமைப்பது என்பது சமயத்தை பற்றிய கருத்துக்கள் அந்த சாதாரண மக்களுக்கு புரிய வேண்டும். அதற்காக வேண்டி இந்த சமய மாநாடுகள் ஏற்பாடு செய்யப்படுகிறது. இந்த ஆலயத்திலே சமய வகுப்பு இருக்கும் என்று நினைக்கின்றேன். சமய வகுப்பின் மூலமாக பிள்ளைகள் சமய அறிவு பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். அதிலே ஒரு சில விஷயங்களை மட்டும் உங்களிடம் நான் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். ஒரு மனிதனுக்கு நமது பாரத கலாச்சாரம் 4 ஆசிரமங்களை வகுத்துள்ளது. பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சன்னியாசம் என்கிற 4 ஆசிரமங்கள். இந்த 4 ஆசிரமங்களை செவ்வனே வாழ்ந்து முடித்தவர்கள் என்றால் ஒரு இந்துவனுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் பூர்த்தியாகும். மனிதனுடைய வாழ்க்கையோட லட்சியம் என்ன என்று கேட்டால், இங்க இருக்கக்கூடிய நம்ம பிள்ளைகளை கேட்டாங்கன்னா ஒரு வாழ்க்கையோட லட்சியம் என்ன தம்பி? படிச்சு வளர்ந்து ஒரு வேலை வாங்கணும், அடுத்தது கல்யாணம் பண்ணணும், அடுத்தது வீடு வைக்கணும், அப்படி அது வாழ்க்கை லட்சியம் இல்லையா? நம்முடைய ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையோட லட்சியம் இப்படி ஒரு வேலை வாங்குதல், ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்தல், நல்ல ஒரு வீடு வைத்தல், பணக்காரனாதல், இப்படி நிறைய லட்சியம். உண்மையிலே ஒரு மனித பிறவியுடைய லட்சியம் என்பது இறைவனை அடைதல். அதுதான் நம்முடைய லட்சியமாக இருக்க வேண்டும். கடவுளை அடைதல்னா
முக்தி. நம்ம சொர்க்கத்துக்கு போகணுமா நரகத்துக்கு போகணுமான்னு கேட்டா நிறைய பேர் சொர்க்கத்துக்கு போகணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா சொர்க்கம்னா ஏதோ பயங்கர சந்தோஷமான விஷயம் மாதிரி நாம் நினைச்சிட்டு இருக்கோம். உண்மையிலே சொர்க்கம் என்பதும் நரகம் என்பதும் ஒரே மாதிரி தான். ரெண்டுக்கு போனாலும் அங்கிருந்து திருப்பி மறுபடியும் பிறவி நம்முடைய செய்ய வினைகளுடைய அடிப்படையில் அந்த பிறவி மறுபடியும் வந்து கொண்டிருக்கும். ஆனால் நம்முடைய லட்சியம் மோட்சம் அடைதல், முக்தி அடைதல், இனி ஒரு பிறப்பு இல்லாத ஒரு நிலையை நமக்கு தருவது. அதுதான் கடவுளுடைய கடமையாக இருக்கும். அதை கேட்டு வாங்குவதுதான் நம்முடைய கடமையாக இருக்க வேண்டும். அந்த முழுமை அடைதல் என்கின்ற விஷயம் முழுமையாவதற்கு நமக்கு உதவி செய்யக்கூடிய விஷயம்தான் இந்த ஆசிரமங்கள் தான். பிரம்மச்சரியம், வானப்பிரஸ்தம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சன்னியாசம். பிரம்மச்சரியம் என்று சொன்னால் நாம் படிக்கக்கூடிய காலம் எப்பொழுது முடியும் அப்படின்னு கேட்டால் ஒரு பொழுதும் முடியாது. படிப்பு என்பது ஒரு பொழுதுமே முடியாது. நாம் இறக்கக்கூடிய நேரத்திலும் இறந்த பிறகு கூட நம்முடைய ஆத்மா படித்துக் கொண்டிருக்கும் என்று சாஸ்திரங்கள் சொல்கிறது. அது ஒவ்வொருவரையும் படிக்கும், ஒவ்வொரு விஷயங்களையும் படிக்கும். இருந்தாலும் நம்முடைய சாஸ்திரங்கள் ஒரு 25 வயது வரை 24 வயது வரை வரக்கூடிய காலகட்டத்தை பிரம்மச்சரியமாக தெரிவிக்கிறது. இந்த காலகட்டத்தில் நம்முடைய வேலைகள் படிப்பு மட்டும்தான். பள்ளிக்கூடங்களில் படிக்கும் பொழுது நம்முடைய லட்சியம் என்பது எத்தனை அளவுக்கு உயர்ந்த மதிப்பெண்களை எடுக்க வேண்டும், எந்த அளவுக்கு நாம் ஒரு நல்ல வேலை வாங்குவதற்கான படிப்பை படிக்க முடியும், அதை தேடி படிக்க வேண்டும். நம்முடைய ஒரு பெரிய விஷயம் இப்ப சமீபத்தில் நமக்கு நடந்து கொண்டிருக்கிற ஒரு பிரச்சனை, நாம எல்லாம் கேள்விப்பட்ட ஒரு பிரச்சனை, சனாதன தர்மம். சனாதன தர்மத்தை வேறுடன் குடுங்கி கூற எறிய வேண்டும் என்பதுதான் நம்முடைய சில ஆட்களுடைய லட்சியமாக இருக்கிறது. சனாதன தர்மத்தை வேறுடன் குடுங்கி எறிய முடியுமா? சனாதன தர்மத்தை அழித்து விட முடியுமா? சனாதன தர்மத்தை வேடமைக்க முடியுமா என்று எல்லாம் கேட்டாச்சுன்னா கண்டிப்பா அதெல்லாம் முடியக்கூடிய காரியம் கிடையாது. அது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. சனாதன தர்மம்னா என்ன அப்படின்னா, சனாதன என்கின்ற வார்த்தையே சனாதனம், எப்பொழுதும் இருப்பது. அது எப்பொழுது தோன்றியது என்று சொல்ல முடியாது, எப்பொழுது முடியும் என்று சொல்ல முடியாது. அப்படி காலம் கடந்து இருக்கக்கூடிய சனாதனம். அந்த சனாதனத்தை நான் அழிக்கப் போகின்றேன் என்று யாராவது கிளம்புகிறார்கள் என்று சொன்னால் அவர்களை போல முட்டாள்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. ஏனென்று சொன்னால் சனாதனத்தை பற்றி சொல்லும் பொழுது சிர புராதனம் நித்திய பூதனம் என்று சொல். சிர புராதனம் என்று சொன்னால் மிக பழமையானது, அந்த மிக பழமையான கலாச்சாரம். ஆனால் நித்திய பூதனம் என்று சொன்னால் இப்பொழுதும் புதியது போல இருக்கக்கூடிய மிக பழமையானது, ஆனால் மிகவும் புதியவானது, இப்பொழுதும் அது புதுமையாகவே இருக்கக்கூடியது. நாம எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு சொன்னாலும் அது பழமையானது என்று சொன்னால் பழையதாக, இந்த மயக்கம் இருக்கின்றது, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிஞ்சாலும் இது பழையதாகும், தூக்கி தூரம் போட்டுருவாங்க. ஆனா இங்க சனாதனம் என்பது அப்படி தூரம் போடக்கூடிய விஷயம் இல்லை. ஏகம் சத்விபுரா பகுதா வதந்தி, இது சனாதனத்தில் உள்ள ஒரு மந்திரம். ஒரே கடவுள் தான் இந்த உலகத்தில் உண்டு, பிரபஞ்சத்தில் உண்டு. அதை ஞானிகள் பலதாக சொன்னார்கள். இந்த மந்திரம் பல 1000 வருடங்களுக்கு முன்னால் எழுதப்பட்டது, ரிக்வேதத்தில் எழுதப்பட்டது. அந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற மந்திரம் இன்றைக்கும் நாம் சொன்னோம் என்று சொன்னால் பொருந்தும். ஒரே கடவுள் தான், இந்த உலகிலே காணக்கூடிய எல்லாமே ஞானிகள் நமக்கு பலவாக சொன்னதுதான் என்பது இன்றும் பொருந்தும். ஈசாவாசியம் இடம் சர்வம் ஜெகத் ஒரு மந்திரம். இறைவன் இந்த உலகத்திலே அசைவதும் அசையாததுமான அத்தனை ஜீவராசிகளிலும் வசிக்கின்றார்கள் என்று நமக்கு அந்த மந்திரம் சொல்லும். இதுவும் பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முந்தைய மந்திரம். ஆனால் இன்றைக்கும் இந்த மந்திரத்துக்கு அதே குவாலிட்டியில வேல்யூ இருக்கின்றது. இப்படி பழமைக்கு பழமையானதும் புதுமைக்கு புதியதாகவும் இருக்கக்கூடியது சனாதன தர்மம். இதை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் என்னவெல்லாம் அழிக்க வேண்டும்னா அப்பா அம்மாவை அழிக்க வேண்டும். ஏன்னா சனாதன தர்மம் தான் அப்பா அம்மாவை மதிக்கக்கூடியது, அப்பா அம்மாவை வணங்கக்கூடியது, முன்னோர்களை வணங்கக்கூடியது. நாம பழையதெல்லாம் மாற்றி இது புதியது கொண்டு வர வேண்டும் என்று சிலர் பேசுவார்கள். பழையதை மாற்றி புதியதை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லும் போது நம்முடைய அப்பா கூட பழையதுதான், தூக்கி மாற்றி கொண்டு ஒரு புதிய அப்பா எடுத்துக்கொள்ள முடியுமா? யாருக்காவது முடியாது. அதுபோல சனாதன தர்மம் அது நம்முடைய வாழ்க்கையோடு இசைந்தது, வாழ்க்கையோடு இணைந்தது. நம்முடைய ஒரு ஆலயத்திற்கு வருகின்றோம், சாமி கும்பிடுகின்றோம், ஒரு பேப்பர் மேல கண்ணில் வைக்கின்றோம், ஒரு காசுக்கு எடுத்து கண்ணில் ஒட்டி பார்க்க போடுகின்றோம். இப்படி செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட அது சனாதன தர்மம் தான். இந்த மாதிரி விஷயங்களை பேசும்போது அதை கேட்க வந்திருக்கின்றோம், அதை புரிந்து கொள்ளுகின்றோம், நாம் நம்முடைய வாழ்க்கையை கடைபிடிக்கின்றோம் என்று சொன்னால் அது எல்லாமே சனாதன தர்மம். சனாதன தர்மம் இல்லாத ஒன்றையும்
கொண்டிருக்கின்றார்கள். அது இந்த என்ன சொல்லலாம் விவரக்கேடு. அந்த விவரக்கேடை நாம் விவரக்கேடு தள்ளிவிடக் கூடாது. அதற்கு புத்தி சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் திரும்ப 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 ஒரு விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது இது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை, மிகப்பெரிய தாக்கம். இந்த ஊர்ல இப்படி ஒரு அழகா பெரிய ஒரு கோயில் கொடிமரத்தோட உள்ள ஒரு கோயில் இருக்கின்றது என்பது இந்த வழிய பகுதி எனக்கு தான் தெரியாது. இவ்வளவு பக்கத்து உள்ளார இவ்வளவு கொடிமரத்தோட அழகாக ஒரு கோயில் இருக்கின்றது. இந்த கோயிலுக்கு சார்ந்த கொஞ்சம் மக்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் எத்தனை காலமாக இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த காலங்கள் அத்தனை இந்த கோவிலில் வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த கோவிலில் அவர்களுடைய பிரார்த்தனைகள் அவர்கள் செய்யப்பட்டது இருக்கின்றது. அப்படிப்பட்ட சிறப்பானது நம்முடைய சனாதன தர்மம். இந்த ஒவ்வொரு ஊரிலும் இது போல ஆலயங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு கோவிலும் இது போல பூஜைகள் நடக்கும், திருவிழா நடக்கும். அங்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து கூடுவார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய பிரார்த்தனைகள் வைப்பார்கள். அந்த இடம் முழுக்க அந்த பிரார்த்தனைகளின் மூலமாக, அந்த இறை நாமத்தின் மூலமாக நீங்கள் திருவிழா பூஜை நடத்தும் பொழுது, மற்ற பூஜைகள் நடத்தும் போது மந்திரங்களின் மூலமாக இந்த இடம் பரிசுத்தமாகும். இந்த இடம் மொத்தம் இறைவனுடைய சக்திக்கு ஆட்படும். இது சனாதன தர்மம். இதை எப்படி அழிக்க முடியும்? இது சனாதன தர்மத்தை அழிக்கணும்னா சனாதனிகளை தான் அழிக்கணும். என்னை கொண்டாச்சுன்னா சனாதன தர்மத்தை அழிக்கிறேன். ஹிந்துக்களை எல்லாம் அழித்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி யாராவது கிளம்பி வந்தாங்கன்னா அவங்க அப்படியும் இருந்தாலும் ஒரு குலத்தில் இருந்தாலும் சனாதன தர்மமாகவே இருக்கும். இந்த சனாதன தர்மத்துக்குள்ளாதான் நாம் முதல்ல சொன்ன ஆசிரமங்கள், மக்கள் வாழ வேண்டிய இப்படி வாழ வேண்டும் இப்படி வாழ வேண்டும் என்கிற வழிமுறைகள். அதுல பிரம்மச்சாரி ஆசிரமத்தை பற்றி சொன்னோம். பிரம்மச்சாரி ஆசிரமம் என்பது படிப்பதற்கானது. படிப்பு மட்டும்தான் நம்முடைய லட்சியமாக இருக்க வேண்டும். இந்த பிரம்மச்சரிய படிக்கக்கூடிய காலத்தில் நம்முடைய மனசுல பல ஆசைகள் உருவாகும். அந்த ஆசைகளை எல்லாம் தூர வைத்துக் கொண்டு நம்முடைய லட்சியம் வெற்றி அடைதல், நம்முடைய லட்சியம் ஒரு அரசாங்க வேலையை அவர்கள் என்னன்னு சொன்னா இன்றைக்குரிய காலகட்டத்தில் நம்முடைய சமுதாயத்தில் இந்து சமுதாயத்திற்கு வரக்கூடிய பல தாக்குதல்களுக்கு அரசாங்க அதிகாரிகளும் காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அரசாங்க வேலைகளில் இந்துக்களுடைய எண்ணிக்கை குறைத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த சலுகைகள் மூலமாக, இடஒதுக்கீடு மூலமாக அரசு பணிகளில் ஏறக்கூடியவர்கள் எண்ணிக்கை குறைகின்றது. இந்துக்கள் அதனால் தங்களால் முடிந்த அளவுக்கு அரசாங்க பணிகளில் ஏற வேண்டும். பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள், தமிழ் ஆசிரியர் நினைத்தால் போதும் ஒரு மாணவனுடைய மனதிலே கலாச்சாரத்துக்கு விரோதமான விஷயத்தை புகுத்த முடியும். நம்முடைய சனாதனத்துக்கு மாறான விஷயத்தை புகுத்த முடியும். தமிழ் ஆசிரியர் பாடம் எடுக்கும் பொழுது அதில் மகாபாரதத்தை பற்றி வரும், ராமாயணத்தை பற்றி வரும், நம்முடைய பல இதிகாசங்கள் இலக்கியங்களை பற்றி வரும் பொழுது அதற்குள்ள சில விஷயங்களை புகுத்தி கொண்டார்கள் என்று சொன்னால் நம்முடைய மக்களுக்கு தவறான தகவல்கள் போய் சேரும். அறிவு சரியாக பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கு அறிவுள்ளவர்கள், நல்ல தர்ம பற்றுள்ளவர்கள் அந்த பதவிகளில் வர வேண்டும். ஆட்சி அந்த நிலையில் வரும் பொழுது இந்த மாதிரி விஷயங்களை புகுத்தக்கூடிய தடுக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு சரியான தகவல்கள் கிடைக்கும். நம்முடைய பிள்ளைகளை சமய வகுப்புகளுக்கு அனுப்ப வேண்டும். சமய வகுப்புல இந்த சமய வகுப்புல இந்த ஊர்ல சமயம் இருக்கும் என்று நம்பிக்கிட்டு இந்த சமய வகுப்புல நிறைய நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் படிப்பார்கள் என்று நினைக்கின்றேன். நல்ல ஒரு டீச்சர் இருக்காங்க, கிருஷ்ணகிரியில டீச்சர் இருக்காங்க, அது மாதிரி வேற நல்ல டீச்சர்கள் இருப்பாங்க. எங்க மேல்மாவட்டத்தில் இருந்து இங்க வந்து இங்கேயும் சமய பணியாளர்கள் செய்கிறார்கள் என்று சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது. இந்த பிள்ளைகள் எல்லா அப்பாக்களும் பிள்ளைகளை சமய வகுப்புக்கு அனுப்பிவிடக்கூடாது, கூட்டிக் கொண்டு வர வேண்டும், அனுப்பக்கூடாது. இப்ப சாதாரணமாக முடியாது, அனுப்பிவிடுவாங்க. பிள்ளை சமய அந்த நேரம் அவங்க வீட்டில் நாங்கள் சொல்லுவோம் சந்தோஷமா இருக்கு, ரொம்ப தொந்தரவு தாக்க முடியலை இந்த பிள்ளைகளால அப்படி சொல்லி விட்டுட்டு அவங்க வீட்டில் டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி இருப்பதற்காக சமய வகுப்பு என்பது ஆண்களும் பெண்களும் குழந்தைகள் எல்லாரும் வந்து இங்கே உட்கார்ந்து சமய கருத்துக்களை கேட்கணும். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எல்லோருக்குமானது சமய வகுப்பு, பெரியவர்களுக்கானது. எல்லாரும் வரணும். இங்க சின்ன பிள்ளைகளை மட்டும் அனுப்பி விட்டுட்டு வீட்டில் உட்கார்ந்து கதை பேசுவதற்கு அல்ல. நாம கிறிஸ்தவ சகோதரர்களை பார்த்துவார்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆனது அவர்கள் சர்ச்சுக்கு அந்த காலையில போகிறாங்கன்னா அது போவாங்க. காலையில் 6 மணிக்கு உள்ள மாசத்துக்கு போவாங்க, 6 மணிக்கு அவங்க போவாங்க, 8 மணி மாசத்துக்கு போவாங்க, 10 மணி மாசத்துக்கு போவாங்க. நமக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு 2 மணி நேரம் கோயிலில் வந்து உட்கார்ந்து இந்த சமய கருத்துக்களை கேட்பதற்கும் சொல்லுவதற்கும் பழகுவதற்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நமக்கு தெரிந்த கருத்துக்களை சொல்லிக் கொடுப்பதற்கும் நம்ம ஒவ்வொரு பெற்றோர்களும் முன்வர வேண்டும். சமய வகுப்பு என்பது அது சின்ன பிள்ளைகளுக்காக உள்ளது. திருவிளக்கு பூஜை நடக்கும்போது திருவிளக்கு பூஜை என்பது அது சின்ன பிள்ளைகளுக்காக உள்ளது. அவங்க பிள்ளைகளை வீட்டில் இங்கே விட்டு வீட்டில் உட்கார்ந்துருக்கின்றது. அப்படி இல்லாம இந்துக்கள் அத்தனை பேரும் ஒன்றாக சேர்ந்து செய்ய வேண்டும். அப்போ பிரம்மச்சரிய ஆசிரமத்தை பிள்ளைகளை நல்ல வகையில் வழிநடத்துவது
வாழ்க்கையை முடிஞ்சாச்சு கிரகஸ்தாசிரமம் வரும். கிரகஸ்தாசிரமம் வரும்பொழுது ஒரு நல்ல அவரோட தகுதிக்கு இணங்கிய ஆணையோ பெண்ணையோ பெண் ஆணை திருமணம் செய்து கொண்டு இல்லற வாழ்க்கைக்கு புகுந்து கொள்ள வேண்டும். குடும்ப வாழ்க்கையை வாழக்கூடியவர்களுக்கு 5 மகா யஜ்ஞங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. பஞ்ச மகா யஜ்ஞங்கள். பஞ்ச மகா யஜ்ஞங்கள் என்று சொன்னால் தேவ யஜ்ஞம், ரிஷி யஜ்ஞம், பிதவ யஜ்ஞம், நர யஜ்ஞம், பூத யஜ்ஞம் என்று 5 விதமான யஜ்ஞங்கள், 5 விதமான யாகங்கள், 5 விதமான கடமைகள் ஒவ்வொரு இந்துவும் இல்லறவாசியாக இருக்கும்போது செய்ய வேண்டியது. இல்லறவாசிக்கு உலகத்திலே கடமை அதிகம். நாம ஒரு இல்லறவாசியாக குடும்பஸ்தனாக இருக்கின்றோம் என்று சொன்னால் இந்த சமுதாயத்துக்காக நாம் செய்ய வேண்டிய கடமை நிறைய இருக்கின்றது. அதிகமாக கடமை இருக்கின்றது. அந்த கடமைகள் இந்த 5 யஜ்ஞங்கள் செய்வது. முதலில் தேவயஜ்ஞம். தேவயஜ்ஞம் என்றால் என்ன என்று சொன்னால் கோவில்களுக்கு வருவது, கோவில்களில் போய் சுவாமி கும்பிடுவது, கோவிலில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பங்கு சேருவது, கோவில் நடக்கக்கூடிய பூஜைகளில் பங்கு சேருவது, கோவிலில் கணபதி ஹோமம் நடந்தாச்சுன்னா காலையிலேயே வந்து அதில் பங்கு கொள்வது, இப்படி கோயில் சார்ந்த தெய்வீக சார்ந்த விஷயங்களில் பங்கு கொள்வது என்பது தேவயஜ்ஞம். இது ஒரு இல்லறத்தான் செய்ய வேண்டிய கட்டாயமான யஜ்ஞம். ஒரு இல்லறத்தான் தன்னுடைய பிள்ளைகளை தன்னுடைய மனைவியை எல்லாம் கூட்டிக் கொண்டு ஆலயத்துக்கு வந்து இந்த விஷயங்களில் கலந்து கொள்கிறார் என்று சொன்னால் அது தன்னுடைய புதிய தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைக்கு தெய்வ காரியத்தை சொல்லிக் கொடுப்பதாக அமையும். ஆகவே தேவயஜ்ஞம் எல்லா பெற்றோர்களும் எல்லா கிரகஸ்தர்களும் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த ரிஷி யஜ்ஞம். ரிஷி யஜ்ஞம் என்று சொல்லும் பொழுது அங்கே ரிஷிகள் நம்முடைய முன்னோர்கள் எழுதி வைத்த புத்தகங்களை படித்தல், அதுதான் முக்கியமான ரிஷி யஜ்ஞம். நமக்கு தெரியும் நம்முடைய அடிப்படை நூல் எது அப்படின்னு கேட்டாச்சுன்னா முதல்ல என்ன சனாதனத்துல இந்த குறிப்பு வருகிறது. நமக்கு சனாதன தர்மம், இந்து மதம் என்று சொல்வதை விட இது சனாதன தர்மம். இது ஒரு தர்மம். தர்மம் என்றால் வாழ்க்கை நிலை. நாம் இப்படித்தான் வாழணும், நம்முடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை நிலை என்பதுதான் சனாதன தர்மம். தர்மம் என்பதற்கு மதம் என்று பொருள் கிடையாது. நாம இப்போ விஷயமாக அப்படி யூஸ் பண்ணும் போது மதம் என்கின்ற வார்த்தையை நம்ம உபயோகிக்க வேண்டியவங்க தவிர மதம் என்பது நம்முடைய சனாதனத்துக்கு பொருந்தாது. சனாதனம் என்பது தர்மம். மதம் என்பதை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் மதத்துக்கு தோற்றுவித்த ஒரு ஆள் இருக்க வேண்டும், ஒரு மதத்தை தோற்றுவித்த ஒரு ஆள் இருக்க வேண்டும், அடுத்து அந்த மதத்துக்கு ஒரு புத்தகம் இருக்க வேண்டும், அது தோன்றிய ஒரு இடம் இருக்க வேண்டும், தோன்றிய ஒரு காலகட்டம் இருக்க வேண்டும், தோன்றுவதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும், இத்தனையும் சேரும், அதுக்கு ஒரு புத்தகம் இருக்க வேண்டும். இத்தனையும் சேரும்போதுதான் அது மதமாகும். நீங்கள் புத்த மதத்தை எடுத்துக்கொள்ள சொன்னால் அதை தோற்றுவித்த புத்தகம், அது தோன்றி ஒரு 2500 ஆண்டு காலம் ஆகின்றது. அது நம்முடைய பீகார்ல கயாவில் தோற்றுவிக்கப்பட்டது. அதுக்கு புத்தகம் வந்து அது உலகம் முழுக்க தன்னுடைய கருத்துக்களை பரப்பியது. ஜெயின மதம் இருக்கின்றது, அதை தோற்றுவித்தவர்கள் யார் என்று தெரியும். கிறிஸ்தவ மதம், இஸ்லாம் மதம், எந்த மதத்தை எடுத்துக்கொண்டு சொன்னாலும் அதை தோற்றுவித்தவர்கள் ஒரு ஆள் இருப்பார். அவருடைய கருத்துக்களின்படி நடக்கக்கூடிய கோட்பாட்டுகளை சொல்லக்கூடியதுதான் மதம். மதம் என்றாலே ஒருவருடைய புத்தியிலிருந்து வந்தது என்று அர்த்தம். அங்கே ஒரு ஆள் இருப்பார், ஒரு ஆள் குருவாக இருப்பார். அந்த குருவினுடைய புத்தியிலிருந்து வந்த விஷயங்களை சொல்வதனால் அதுக்கு மதம் என்று பெயர். இங்கே இந்து மதத்துல யார் அப்படி இந்து மதத்தை தோற்றுவித்தவர்கள் கேட்டா நம்மளால எடுக்க முடியாது, பதில் சொல்ல முடியாது. யார் தோற்றுவித்தா? இந்து மதத்தை சிவனா, விஷ்ணுவா, கிருஷ்ணனா, ஐயப்பனா, கணபதியா, இந்த தேவியா, யாருன்னு கேட்டால் யாருன்னு சொல்ல முடியாது. இந்த மதத்துக்கு இந்த புத்தகம் தான் இதனுடைய புத்தகம், இந்த புத்தகத்தை தான் நாம் ஃபாலோ செய்ய வேண்டும் என்ற ஒரு புத்தகத்தையும் இங்கே சொல்லப்படவில்லை. இங்கேதான் இந்து மதம் தோன்றியது, இந்த சனாதன தர்மம் இங்கேதான் தோன்றியது என்று ஒரு இடத்தை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. எந்த காலத்திலே தோன்றியது? பெயரிலே இருக்கின்றது, சனாதனம், காலம் கடந்தது என்று தோன்றியது என்று தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயமாக இருப்பதனால இதுக்கு தர்மம் என்று பெயர். இது மதம் இல்லை, இது தர்மம், வாழ்க்கை நெறி. ஒரு அப்பா தன்னுடைய பிள்ளைகளை எப்படி பாதுகாக்கின்றாரோ சனாதனம். ஒரு பிள்ளைகள் தன்னுடைய அப்பாவை அம்மாவை எப்படி பாதுகாக்கின்றார்களோ சனாதனம். சகோதரர்களுக்குள்ள எப்படி பாசம் இருக்கின்றதோ சனாதனம். ஆசிரியர்களை மாணவர்கள் எப்படி மதிக்கின்றார்கள் சனாதனம். இப்படி எல்லா விஷயத்துக்கும் ஒரு தர்மம் இருக்கின்றது. அந்த தர்ம பிரகாரம் நாம் வாழ்க்கையை நடத்துகின்றோம் என்று சொன்னால் அந்த வாழும் முறைதான் சனாதனம். அந்த வாழும் முறைதான் சனாதன தர்மம். இதை அழிக்கணும்னா அப்பாவை அழிக்கணும், அம்மாவை அழிக்கணும், மக்களை அழிக்கணும், அந்த இருக்கக்கூடாது. ஆங்கில நாட்டு கலாச்சாரத்தை மாதிரி அங்க சொல்லுவாங்க, மை சில்ட்ரன் அண்ட் யுவர் சில்ட்ரன் ஆர் பிளேயிங் வித் அவர் சில்ட்ரன். அங்க உள்ள கலாச்சாரம் அப்படி. என்னுடைய குழந்தையும் உன்னுடைய குழந்தையும் நம்ம பிள்ளைகளுமா விளையாடி கொண்டிருக்கின்றது. அங்குள்ள கலாச்சாரம் அப்படி. அங்கே உள்ள
இல்லற வாழ்க்கை என்பது அப்படி. அவர்களுக்கு நம்முடைய பாரதத்தினுடைய கலாச்சாரத்தை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு 50 ஆண்டு திருமண விழாவை கொண்டாடக்கூடிய தம்பதிகளை பார்க்கும்போது ஆங்கிலேயர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. 50 வருஷமா நீங்க ஒன்றா வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? கடவுளை, இம்பாசிபிள். எங்க நாட்டில் இந்த 50 வருஷத்துக்குள்ள நாங்க 10 மனைவியாவது எழுதிடுவோம், கல்யாணம் பண்ணியிருப்போம். மனைவி 10 கணவனையாவது கல்யாணம் பண்ணியிருப்பார். இது எங்களுடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கை வாழக்கூடியதுதான் மதங்கள். தர்மம் என்பது ஏகபத்திரை விரதனான ராமனை, பதிவிரதையாகிய சீதையை முன்னுதாரணமாக கொண்டு போகக்கூடிய கிரகஸ்த ஆசிரமம். அந்த கிரகஸ்த ஆசிரமிக்கு கடமைகள் இருக்கின்றது என்று சொன்னேன் முதலிலே. அதிலே உள்ள கடமைகள் ஒன்று தேவ யஜ்ஞம், கோயிலுக்கு வந்து சுவாமி கும்பிடுதல். அடுத்தது ரிஷி யஜ்ஞம். ரிஷிகள் நமக்கு தந்த வேதங்கள், உபநிடதங்கள், புத்தகங்களை படிக்கும். இப்ப நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய அடிப்படை நூல்கள் எது என்று கேட்டால், நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய ஒட்டுமிக்க கருத்துக்களுக்கும் அடிப்படையாக இருப்பது வேதங்கள். வேதங்கள் எத்தனை உண்டு? 4 வேதங்கள். 4 வேதங்கள் எல்லாம் ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வ வேதம். இந்த 4 வேதங்களும் தான் நம்முடைய சனாதன தர்மத்திற்கான அடிப்படை. இந்த காலுக்கு 4 தூண்கள் இருக்கிறன. 1, 2, 3, 4 தூண்கள். இந்த 4 தூண்களுக்கு மேலதான் இந்த மேடை அமைந்திருக்கின்றது. இது இந்த மேடை இப்படி அழகாக இருப்பதற்கு இந்த 4 தூண்கள் எப்படி காரணமோ அதுபோல சனாதன தர்மத்திற்கு அடிப்படையாக இருப்பது 4 தூண்கள், 4 வேதங்கள். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வணம். இப்ப இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருமே நான் கேட்கிறேன், எத்தனை பேர் இந்த 4 வேதங்களை பார்த்திருக்கிறீர்கள்? எத்தனை பேர் வீட்டில் இந்த 4 வேதங்கள் இருக்கின்றன? எத்தனை பேர் வீட்டில் இந்த வேதங்கள் இருக்கின்றன? நம்ம வீட்டில் எல்லாம் கிடையாது. எத்தனை பேர் இந்த வேதங்களை பார்த்திருக்கின்றன? ஒரு வேதமாவது நான் பார்த்திருக்கின்றேன், ரிக்வேதம் பார்த்திருக்கின்றேன், யஜுர்வேதம் பார்த்திருக்கின்றேன். நமக்கு கிடையாது. உபநிடதங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க? உபநிடதங்கள் 1000க்கும் மேல உபநிடதங்கள் உண்டு. இஸ்லாமிய கொடுங்கோலர்களுடைய ஆட்சி காலங்களில் நிறைய புத்தகங்களை எரிச்சு போட்டுட்டாங்க. அடுத்த ஆங்கிலேயர்கள் நிறைய புத்தகத்தை களவாடி கொண்டு போனாங்க. இப்படி செய்தது போல மிச்சம் ஒரு 115 உபநிடதங்கள் கிடைச்சது. இந்த உபநிடதங்கள்ல ஒரு உபநிடதமாவது எல்லாம் இருக்கிறது வீட்டில்? அப்படி யாராவது இருக்குதா? கிடையாது. பார்த்திருக்கோமா அப்படின்னு கேட்டாங்கன்னா கிடையாது. இதிகாசங்கள் உண்டு. இதிகாசங்கள் ராமாயணம், மகாபாரதம் 2 உண்டு. எத்தனை பேர் வீட்டில் ராமாயணம் இருக்கிறது, மகாபாரதம் இருக்கிறதுன்னு கேட்டா தெரியாது. புராணங்கள் 18 உண்டு. உபபுராணங்கள் 18 உண்டு. எத்தனை பேர் வச்சிருக்கோம்? தெரியாது. 4000 ஜீவபிரபந்தம், 12 திருமுறைகள், தேவாரம், திருவாசகம் போன்ற 12 திருமுறைகள் எத்தனை பேர் வீட்டில் இருக்குது? இப்படி நாம கேள்வி கேட்டுக்கொண்டு போனாச்சுன்னா நம்ம வீட்டில் இது எல்லாம் கிடையாது. ஆனாலும் நாம சொல்லிக் கொள்கிறோம், நாங்கள் யார்தான்? ஹிந்து. நாங்கள் ஹிந்து. எடுத்துதானே ஹிந்து. அப்போ ஒரு ஹிந்து அடுத்த இருக்கு. இங்க இருக்கிற எத்தனை பேர் பைபிள் பார்த்துருக்கீங்க? எல்லாரும். அப்போ நாம தான் ஹிந்துக்கள். நம்முடைய சமயத்தினுடைய அடிப்படை வேதங்களை நம்ம பார்க்கல, உபநிடதங்களை பார்க்கல, இதிகாசங்கள் பார்க்கல, புராணங்கள் பார்க்கல, தேவாரம், திருவாசகம், 4000 வந்து இது ஒன்றும் பார்க்கல. ஆனால் பைபிள் பார்த்துருக்கோம். நாம அப்படின்னா அவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இங்க ஒரு போட்டு வச்சிருக்கு. இப்படி எல்லாம் நாம அடையாளம் சொல்லி நான் இந்து தானே அப்படின்னு சொன்னாருன்னா அது எல்லாம் இந்து. நம்முடைய தர்மத்துடைய ஞாயிற்றுக்கிழமைனா அந்த கிறிஸ்தவ சகோதரர்கள் தங்களுடைய பைபிளை கொண்டு சர்ச்சில் போகின்றார்கள், அதை வாசிக்கின்றார்கள். இன்ன அத்தியாயத்தை வாசிக்கின்ற சொல்லுவோம், அவர்கள் வாசிக்கின்றார்கள். அவர்கள் தான் இந்த வசனத்தை எழுதி பழக வேண்டும் என்று சொல்லிவிடுகிறார்கள். பிள்ளைகள் வீட்டில் வந்து எழுதுகிறார்கள். நாளைக்கு கணக்கு பரீட்சை இன்னைக்கு இருந்து அந்த பிள்ளை கணக்கு பரீட்சை புக் எடுக்கும் போது ஒரு வீட்டில் நடந்த சம்பவம் நான் கேட்டுருக்கேன். அம்மா கேட்காங்க, இந்த பாட்டு வசனம் ஒன்று எழுத சொல்லியிருக்காங்க. அவன் எழுத சொன்னாங்க, எழுது நான் படிக்க நம்ம வசனம் எழுதி படிச்சாங்க போதும் அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. வசனம் எழுதி படிக்கலாம். நாம என்ன செய்யணும்? புதன்கிழமை கணக்கு பரீட்சை, திங்கள் செவ்வாய் லீவு, ஆனால் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போனா நீ வீட்டில் இருந்து படி, கணக்கு படிச்சு படிச்சாக்க பானையில கூட்டி வச்சு
சமயத்தை கடவுளை முழுக்க முழுக்க நம்பி கடவுள் மீது ஆழ்ந்த பற்று வைத்து கடவுள் மீது அவ்வளவு நம்பிக்கை வைத்துக் கொண்டு வாழ்க்கையில செயல்புரிந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை நன்றாக இருக்கும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நன்றாக இருக்கும். அதற்கு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். கடவுளுக்கு ஒரு சக்தி இருக்கின்றது, அது நம்மை பாதுகாக்கும். இன்றைக்கு ஒரு ஃபேஷனாக நடந்து கொண்டிருக்கின்றது கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய. அது எந்த கடவுள் இல்லை? இந்து கடவுள் மட்டும்தான் சொல்றாங்க. நான் சொல்லவனுக்கு தெரியும் இந்து கடவுள் மட்டும்தான் கடவுள், மற்றவங்க கடவுள் இல்லைன்னு அவருக்கு தெரியும். அதனால அவன் இந்து கோயிலுக்கு முன்னாலதான் போர்டு வச்சிருக்கான், கடவுள் இல்லை, கடவுளை சொல்லுவான் காட்டு பிராண்டி என்று. இந்து மத கோயில் சர்ச்சை முன்னாலேயோ முஸ்லீம் பள்ளிக்கு முன்னாலேயோ கொண்டு வைக்கிறது இல்லை. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் கடவுளை தான் இருக்கின்றார், கோயிலுக்குள்ளாக இருக்கின்றார். அதனால கோயிலுக்கு முன்னாலே கொண்டு வச்சிருக்கான், கடவுளை எதிர்க்கின்றேன் என்று சொல்லக்கூடியவர். அவன் சொல்லக்கூடிய அந்த அது இன்றைக்கு மாடர்ன் பிள்ளைகளுடைய புதிய இளைஞர்களுடைய ஒரு ட்ரெண்ட் கடவுள் இல்லை என்று சொல்வதும், கடவுள் நம்பிக்கையை கேள்வி பண்ணுவதும், கோயிலில் திருவிழா நடக்கக்கூடிய பூஜைகள் நடப்பதில் கலந்து கொள்வதை கேள்வி பண்ணுவதும் ஒரு ட்ரெண்டாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு தெய்வீக சக்தி என்ன ஒரு கதை சொல்றார். ஒருத்தருக்கு தெய்வ நம்பிக்கையே கிடையாது, அவன் கடவுளே இல்லை, கடவுள்னு ஒரு சக்தியே கிடையாது, எல்லாம் நாம கஷ்டப்பட்டா தான் சாப்பாடு, கடவுளை எங்க நமக்கு சாப்பாடு தருகின்றார் அப்படி கேட்கக்கூடிய ஒரு சிந்தை உள்ளவன். அவன் எல்லாருக்குமே கடவுளை பற்றி குற்றம் தான் சொல்லுவான். அவன் ஒரு தடவை அவருடைய நண்பர்கள்ட்ட இதே மாதிரி தங்கிக்குள்ளவன். அப்ப அவன் நண்பர்கள் சொல்லுவாங்க, நீ என்னைக்காவது கடவுளை அங்கே தான் போக, அப்போ உனக்கு தெரியும் கடவுள் சக்தி என்ன அப்படின்னு. அவன் ஒரு நாள் இரவு ஒரு மலைப்பாதை வழியாக பயணம் செய்து கொண்டிருந்தான். திடீர்னு அவருக்கு வண்டி சிரிப்பாகி மலையிலிருந்து கீழே விழுந்தான். அங்கே மேல இருந்து பள்ளத்தாக்கில் விழுந்து வந்துகிட்டே இருந்தான். கை காலோட அடிக்க ஒன்றும் பிடி கிடைக்கிறது இல்லை, மரங்கள் கடலோடி அப்படியே விழுந்து கீழே வந்துகிட்டு இருக்கின்றான். அவன் அப்போ சொல்றான், கடவுளே நீ உண்டுன்னா என்னை காப்பாற்று, நீ என்னை காப்பாற்றினா நான் உன்னை நம்புவேன் அப்படின்னு. இப்போ அவனுக்கு என்ன கிடைச்சது? ஒரு மரத்தில் பிடி கிடைச்சது, ஒரு மரக்கொம்பில் பிடி கிடைச்சது. அதில் பிடிச்சது அவனுக்கு ஒரு சந்தேகம், கடவுள் உண்டோ? நான் இதை சொன்ன உடனே எனக்கு ஒரு மரக்கொம்பு கிடைச்சிருக்கு, மேலே இத்தனை தூரம் வந்தப்போ ஒரு கொம்பு கிடைக்கல, நான் இது சொன்ன உடனே எனக்கு ஒரு கொம்பு கிடைச்சிருக்கு, கடவுள் இருக்கு. அப்போ அவன் கொஞ்ச நேரம் ஆச்சு, தொங்கி கிடக்கின்றான். இனி அடுத்து என்ன செய்வது தெரியாது, நல்ல குட்டி இருட்டு, அமாவாசை தான், குட்டி இருட்டு. அடுத்து என்ன செய்வது? கடவுளே நான் எவ்வளவு நேரமா அப்படி தொங்கி கொண்டிருக்கின்றேன், நீ உண்டுங்கிறத நான் நம்பியாச்சு, என்னை கீழே இறக்கி விடு, நான் தொங்கிட்டு இருக்க எனக்கு கையெல்லாம் வலிக்குது, என்னை கீழே இறக்கி விடு. அப்போ ஒரு சவுண்ட் கேட்கிறது. அந்த சவுண்டுக்கு என்ன பேரு? அசரீரின்னு பேரு. சரீரம் இல்லாமல் கேட்கக்கூடிய சத்தம் அசரீரி. அந்த சத்தம் கேட்குது. ஓகே, நீ உன்னுடைய கைகளை விடு, கீழே இறங்கி விடலாம். ஐயோ பார்த்தா மேலே இவ்வளவு தூரம் விழுந்து வந்து எப்படியோ ஒரு மரத்தில் ஒரு கொம்புல பிடி கிடைச்சது, தொங்கி கிடக்கும். நீ இப்ப கைவிட்டா இது எத்தனை கிலோமீட்டர் தூரம் கீழே போனது தெரியாது, விட மாட்டேன். மறுபடியும் சத்தம் கேட்குது, நீ கையை விடு, நான் காப்பாடு, கடவுள் காப்பாற்றுவார்னு உனக்கு நம்பிக்கை இருக்குதுன்னா கையை விடு, விட மாட்டேன் சொல்லிட்டு அப்படியே சொன்னேன். சரி என்ன தொங்கி கிடக்கு சொல்லி அசரி போச்சு, அது பாட்டுக்கு போச்சு. அப்படியே தொங்கி கிடக்குண்டான். ஒரு 2-3 மணி நேரம், 4 மணி நேரம், 5 மணி நேரம் அப்படியே கிடக்கான். கையெல்லாம் விண்ணு வலிக்குது, எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் என்ன செய்யல, விடல, அப்படியே பிடிச்சி தொங்கி கிடக்குண்டான். ஒரு நேரம் ஆனப்போ என்ன பண்ற ஒரு சவுண்டு கேட்குது. இவன் அப்படியே அப்படியே கிடந்து தூங்கி இவன் டக்குனு கண்ணு வாக்கான். அங்க ஒரு ஆள் வந்து கேட்காரு, என்ன பண்ண? இவன் பார்க்கான், இவன் தொங்கி கிடக்கு, இப்ப இங்கதான் தொங்க, இங்கதான் இவ்வளவு டிஸ்டன்ஸ் தான். கடவுள் சொன்னப்போ கையை விட்டுருந்தா எழுதிருக்கான், கீழே சாடி அப்பவே வீட்டுக்கு போயிருக்கான். இவரை கேட்காம 6 மணி நேரம் தொங்கியே கிடந்தான். நம்பிக்கை, கடவுளுக்கு மேல நம்பிக்கை 100க்கு 100% கடவுள் நம்மை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். பிரகலாதனுடைய கதை நமக்கு தெரியும். பிரகலாதன் அவன் அப்படி நம்பினான் நாராயணன் மந்திரத்தை. அவன் கடலை தூக்கி போட்டாங்க, இறந்து போனானா? விஷம் கொடுத்தாங்க, இறந்து போனானா? வாழை விட்டுனாங்க, இறந்து போனானா? இல்லை. அப்படி தன்னுடைய நம்பிக்கை, இறை நம்பிக்கை நம்மை காப்பாற்ற வேண்டிய கதைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். கதைகள் எல்லாம் வரலாறு, இந்த வரலாறுகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். வாழ்க்கையில நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையிலே ஆயிரக்கணக்கான உதாரணங்களை கடவுளுடைய தினசரி வாழ்க்கையிலே நமக்கு சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக கடவுளை நமக்கு உணர முடியும். அப்படிப்பட்ட ஒரு அறிவு நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். கடவுள் இல்லை, அப்படி ஒரு சக்தி இல்லை என்று சொல்லுவவர்களுக்கு இந்த விஷயங்களை சொல்லி புரிய வைப்பது அது விஷயத்தினுடைய கடமை. அடுத்து பிதம் யஜ்ஞம். பிதம் யஜ்ஞம்னா என்ன? பிதம்கள்னா யாரு? முன்னோர்கள் அப்படி சொல்லலாம். முன்னோர்கள்னா இறந்து போன முன்னோர்களையும் சொல்லலாம், உயிரோடு இருக்கக்கூடிய முன்னோர்களையும் சொல்லலாம். நம்முடைய பெரியவர்கள் எல்லாமே குருக்கள். நம்ம பாரத கலாச்சாரப்படி அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி
வயதுக்கு முன்பு ஆசிரியர்கள், பெரியவர்கள் எல்லாருமே யாருதான் பிதர்கள். எல்லாரையும் வணங்க சொல்லியிருக்கு நம்முடைய பாரதம். எல்லா பிதர்களுக்கும் பூஜை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது நம்முடைய தர்மம். எல்லா புத்தகங்களையும் மதிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது நம்முடைய தர்மம். எங்கேயாவது ஒரு ஆள் கண்டாச்சுன்னா, ஒரு சாகம் கண்டாச்சுன்னா சாகம் நெஞ்சில கை கூப்பி சாகம் வணக்கம் சொல்லணும். சமயம் ஆசிரியர்களை கண்டால் அறிவும் சொல்லக்கூடிய பழக்கம். இது எல்லாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். பிதவ இயக்கத்துல இதெல்லாம் வரும். பிதவ இயக்கம்னா இறந்த போற முன்னோர்களுக்கு ஒரு திதி கொடுக்கிறது மட்டுமல்ல, பிதவ இயக்கம் இந்த மாதிரி பெரியவர்களை மதித்தல். நம்முடைய இப்ப ஒரு ஆள் நாம இருக்கோம், நம்மளிருந்து அது 14 தலைமுறைக்கு முன்னால வரைக்கும் உள்ள பெரியவர்களுடைய ஜீன்ஸுடைய அம்சம் நமக்குள்ளாக இருக்கும். அதுல 7 தலைமுறைக்கு முன்னால உள்ள ஜீன்ஸ் அம்சம் கண்டிப்பாக நிறைய இருக்கும். அதனாலதான் இன்னைக்கும் மதமாரி ராமகாலம் பார்க்காம என்ன செய்ய மாட்டாங்க, கல்யாணம் செய்ய மாட்டாங்க. யாரு காலத்துல யாருமே மதமாரி போனாலும் கிறிஸ்தவ முஸ்லீமாக இருந்தாலும் ராகு காலத்தில் அவங்க ஒரு வீட்டில் பாதுகாப்பு நடத்துவாங்களான்னு கேட்டா பண்ண மாட்டாங்க. கல்யாணம் வைப்பாங்களான்னு கேட்டா வைக்க மாட்டாங்க. ஏன் வைக்க மாட்டாங்கன்னு கேட்டா அவங்களுக்குள்ளாக அந்த நம்பிக்கை இருக்கின்றது. 7 தலைமுறையாக அந்த நம்பிக்கை மாறணும்னா இந்த 7 தலைமுறைகளுடைய பெரியவர்களுடைய ஜீன் எல்லாம் நம்முடைய ஒவ்வொருவருக்கு உள்ளே இருக்கும். அந்த ஜீன் மாறாதது. அந்த ஜீன் தான் நம்மை வழிநடத்துகின்றது. அந்த ஜீன் தான் நம்முடைய பிதர்கள். நம்ம ஒவ்வொருவரும் அந்த பிதர்களை கொண்டு வளர்க்கின்றோம். நமக்குள்ள இருக்கின்ற அந்த ஜீன், அந்த சக்தி நமக்குள்ள இருக்கின்றது. நம்முடைய பெரியவர்கள், நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொன்ன விஷயங்கள் நமக்குள்ளாக இருக்கின்றது. அந்த விஷயங்களை நாம உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம நம்முடைய வாழ்க்கையை கடைபிடிக்க வேண்டும். இப்போ எனக்குள்ளால என்னுடைய தாத்தா இருக்காரா அப்படின்னு கேட்டா, இப்ப ஒரு தண்ணி அடிக்கக்கூடிய ஒரு ஆளை பார்த்தோம். அவர் தண்ணி அடிக்க தொடங்கும் போது முதல் நாள் தண்ணி போடும் போது வாந்தி எல்லாம் வருது. அது என்னது? அவரு கூட தாத்தா திட்டு இது பண்ணாதா, இது உடம்புக்கு நல்லது சொன்னாரு. அவன் அந்த வாந்தி வந்த போது கேட்காம, இது சொன்னதை கேட்காம அவன் தண்ணி போடுகிறார், புகைப்பிடிக்கிறார், வாயை பார்க்க வைக்கிறார். இந்த மாதிரி பழக்கங்கள் இன்றைக்கு இளைஞர்களுக்குள்ளாக நிறைய பேருக்கு வந்தாச்சு. இந்த மாதிரி கேடாத பழக்கங்களை பழகாம நம்முடைய முன்னோர்கள் நம்மை தடுப்பார்கள். ஆனால் நாம் அதை உணர மாட்டோம், நாம் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நமக்கு அதெல்லாம் சுகமாக தோன்றும். ஆனால் ஒரு நாள் வாய் வெந்து போய், உடல் வெந்து போய், நிவரெல்லாம் போய், இட்டு போய் ஆஸ்பத்திரியில உயிருக்கு வேண்டி பிரார்த்தனை செய்து டாக்டர் காலை பிடிச்சு கெட்டி கொண்டு ஒரு நேரம் வரும்பொழுது அப்பொழுது உணர்வார்கள், கடவுளே அன்னைக்கு எல்லா பேரும் சொன்னாங்க குடிக்காத குடிக்காத புகை வைக்காதுன்னு சொன்னாங்க, நான் கேட்டேன். இன்னைக்கு இப்படி யாரு ஒரு நாள் அழக்கூடிய நாள் வரும். அந்த நாள் நம்முடைய வாழ்க்கையில வராமல் இருக்கணும்னா நம்முடைய முன்னோர்கள் கேட்கணும். இந்த மாதிரி விஷயங்களை செய்யக்கூடாது. நம்முடைய முன்னோர்கள் நமக்குள்ள இருந்து சொல்லுகின்றார்கள், செய்யாதே செய்யாதே என்று சொல்வது செய்யாமல் சனாதன தர்மம். இந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணாமல் இருக்கக்கூடிய சனாதன தர்மம். அடுத்து நம்முடைய தாத்தா பாட்டி இவங்களுக்கெல்லாம் திதி கொடுக்க வேண்டும். திதினா இறந்து போன முன்னோர்களுக்கு அவங்க இறந்த நாள் நம்முடைய கலாச்சாரப்படி ஒரு நாள் துவங்குவது என்பது எப்போ? ஆங்கில கலாச்சாரப்படி தான் நைட்டு 12 மணிக்கு ஒரு நாள் துவங்கும். நைட்டு 12 மணி PM முடியும். நைட்டு 1 மணி ஆகும்போது AM ஆகும். அடுத்து நைட்டு 12 மணி வரைக்கும் அப்படி போகும். நம்முடைய சனாதன தர்மப்படி இரவு நள்ளிரவுக்கு ஒரு விடியல் கிடையாது. விடியல் என்பது அதிகாலையிலே சூரியன் உதிக்கக்கூடிய நேரம் தான் அந்த நாளுடைய ஆரம்பம். ஒரு நாள் என்று கணக்காக்க வேண்டும் என்று சொன்னால் சூரியன் உதிக்கக்கூடிய நாள் நேரம் எப்போ? சூரியன் எப்போ உதிக்கும்? சூரியன் 6 மணிக்கு உதிக்கும், 5:50 உதிக்கும், 5:40 உதிக்கும், 6:20 உதிக்கும், 6:40 உதிக்கும். சூரியன் அந்த ஒவ்வொரு மாத கணக்குப்படி சூரியனுடைய உதய அஸ்தமன நேரங்கள் மாறும். அந்த நேரத்துக்கு புரிஞ்சு அந்த நேரத்தில் இருந்தால் அந்த நாள் ஆரம்பமாகும். ஒரு குழந்தைக்கு பிறந்த நாள் கொண்டாடுவது என்பது நாம் எல்லாம் இன்னைக்கு சிம்பிளா இங்கிலீஷ் நாளாக இருக்கின்றோம். இங்கிலீஷ் டேட், அந்த டேட் ஆஃப் பர்த், அந்த டேட் ஆஃப் பர்த்தை யூஸ் பண்ணுறோம். உண்மையிலே அந்த குழந்தை பிறந்த மாதம் சித்திரையோ வைகாசியோ ஆடியோ ஆவடியோ அந்த மாதத்துல எந்த நட்சத்திரத்துல அந்த குழந்தை பிறந்ததோ அந்த நட்சத்திரம் தான் அந்த குழந்தைக்கு பிறந்த நாள் கொண்டாட வேண்டியதுதான் நாம டேட் ஆஃப் பர்த் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த நட்சத்திரத்துக்கு அன்று அட்லீஸ்ட் கோவிலுக்காவது போயிருக்கணும். சுவாமி பிறந்த நாள் கொண்டாடுவதையும் நம்முடைய கலாச்சாரத்துக்கு விரோதமாக இன்னைக்கு நிறைய பேர் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பிறந்த நாளை எப்படி கொண்டாடுவோம்? பிறந்த நாள் கொண்டாடுவோம். முதல்ல போய் ஒரு நல்ல பேக்கரியில இருந்து ஒரு நல்ல கேக் வாங்குவோம். அந்த கேக்கு மேல அவங்க அந்த குழந்தைக்கு பேர் எழுதிவாங்க. அப்படியே அழகா
விஷத்தால எழுதுவாங்க. விஷத்தாலையா? அந்த மேல எழுதுற கிரீம் என்னதுதான் விஷம். அந்த மேல வைக்கிற கிரீம் எல்லாம் விஷம். நீங்க இந்த கிரீம் கேட்க சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கிரீம் கேட்க இப்படி தடவிட்டு அந்த கையை கழுவினாலும் அந்த கையில் இருக்கிற மசாலா தெரியாது, போகாது, அது விஷயம். அப்போ இந்த கிரீம் நம்ம வாய்க்குள்ளார போய் வேட்டுக்குள்ளார போய் குடலுக்கு பக்கத்துல எல்லாம் படும்போது அது எப்போ போகும்? அதற்கு அப்படியே ஒட்டி இருக்கும். அப்போ குடலில் செரிமானம் நடக்காது. நம்ம சாப்பிடக்கூடிய அழுப்புக்காக சாப்பிடலாம் மந்தமா இருக்கும், வேற மந்தமா இருக்கும். இப்படி இந்த விஷயத்தை வச்சு அவன் பேர் எழுதுவான். இப்போ அந்த குழந்தைக்கு பேரு சுரேஷ் வச்சுக்கோங்க. அந்த குழந்தைய பேர் அழகா எழுதி தந்துடுவான். அப்புறம் அந்த குழந்தைக்கு 2 வயசு முடிஞ்சு 3வது வயசு ஆரம்பிக்குது. உடனே அந்த குழந்தைக்கு ஒரு 2 வயசு மெழுகுதிரியை வாங்கி அதுக்கு மேல குத்தி வச்சு அதுல ஒரு திரி ஏற்றி வச்சுட்டு குழந்தைகிட்ட என்ன சொல்லுவாங்க? ஊதிங்களா? அப்படி ஊதி நாம என்ன செய்யக்கூடாது? பர்த்டே கொண்டாடக்கூடாது. ஊதி அணைக்கக்கூடிய பழக்கம் கிடையாது. ஓம் பூர்வஸ்வரா தற்சங்கம் வரேண்யம் பங்கோ தேவஸ்ய தீமகி தியோயோன பிரச்சோதயா. இந்த பூர்வலோகத்துல பாதாளத்துல எந்த உலகத்துல ஆனாலும் சரி, எந்த ஒளி எனது அறிவை தூண்டுகின்றதோ அந்த ஒளியை வணங்குகின்றேன் என்று சொல்லி பிரகாசத்தை வணங்கக்கூடிய சமுதாயம் அந்த கலாச்சாரம் நம்முடைய கலாச்சாரம். ஒளியை வணங்கக்கூடிய கலாச்சாரம் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா விஷயங்களுக்கும் ஒளிதான் சாட்சி. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் ஆகின்றதா எங்கதான் தாலி கட்டுவாங்க? விளக்குல காட்டுதான் என்ன செய்வாங்க? தாலி கட்டுவாங்க. அங்க சாட்சியாக இருப்பது அங்க இருக்கிற விளக்கு. அவங்களோட குழந்தை பிறந்ததா அந்த குழந்தை பிறந்தோடனே ஒரு 28 கட்டுவாங்களா? விளக்கு கொளுத்து வச்சுதான் என்ன செய்யணும்? 28 கட்டணும். பிறந்த நாள் கொண்டாடும் போது விளக்கு கொளுத்து வச்சுதான் கொண்டாடணும். கடைசியில இறந்து போய் கிடக்கும் போதும் நம்முடைய தலைமாட்டில் விளக்கு தான் கொடுத்து வைப்பார்கள். நம்முடைய வாழ்க்கையுடைய ஆரம்பமும் முடிவும் எல்லா காலத்திலும் தீபம் என்பது சாட்சியாக இருக்கும். விளக்கு என்பது அங்கே சாட்சியாக இருக்கும். ஆகவே விளக்குக்கு அவ்வளவு முக்கியத்துவம் உண்டு. தீபத்திற்கு ஒளிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் உண்டு. அந்த பிரகாசம் நமக்கு கடவுள். ஒளி என்பது கடவுள். நமக்கு தெரியும். அம்மா இருக்காங்க. அம்மா பண்டு உங்க சின்ன வயசுல அடுப்பு ஊதும் போது என்ன வச்சு ஊதுவீங்க? ஒரு குடல் இருக்குன்னா எதுக்கு அந்த குடல்? நமக்கு தெரியாது. குடல் அம்மா அப்படியே ஊதுனா நான் என்ன செய்யறேன்? குடல் ஊதுவேன். நம்ம ஊதுவோம். நம்ம ஊதும் போது நம்முடைய காற்று நேரம் அடுப்புக்குள்ள போகிறதுக்காக வேண்டி மட்டுமல்ல அந்த குடல். நாம ஊதும் போது நம்முடைய வாயிலிருந்து எச்சில் தீர வரக்கூடாது. அதுக்காகத்தான் தூரத்துல வச்சு ஊத சொல்லி ஊதுவடை வச்சு ஊதுது. முதல்ல ஊதும் போது நம்ம வாயில் எச்சில் நம்ம முகத்தை பக்க நேரம் ஒரு நாள் பூ அப்படின்னு நம்ம போயிருக்கும். கோபம் வரவும் வராதா? அவமானமா இருக்குமா இருக்காதா? அதே மாதிரிதான் நெருப்பு. இந்த தேவதை அக்னி தேவன். இங்க கணபதி கோபம் நடந்திருக்கு. அந்த கணபதி கோபத்துல நிறைய விஷயங்கள் எல்லாம் போட்டு எரிப்பாங்க. இந்த எரிக்கக்கூடியதுக்கு எல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தேவதைகளுக்கு பெயர் சொல்லி மந்திரம் சொல்லி அதுல போட்டு எரிப்பாங்க. அந்த பொருட்களை எல்லாம் எரிஞ்சு தீரும் பொழுது அந்த பொருட்களை அக்னி தேவன் போஷன். அக்னி தேவன் இந்த ஒவ்வொரு பொருளையும் அந்தந்த தேவதைக்கு கொண்டு கொடுப்பாங்க. விநாயகருக்கு கொடுப்பாங்க, லட்சுமிக்கு கொடுப்பாங்க, சரஸ்வதி கொடுப்பாங்க, கிருஷ்ணனுக்கு கொடுப்பாங்க. அப்படி ஒவ்வொரு கடவுளுக்கு இந்திரனுக்கு கொடுப்பாங்க. இப்படி இந்த பொருட்களை எல்லாம் அந்தந்த தேவதைகளுக்கு போட்டு கொடுப்பாங்க. அது இந்திரனுடைய அக்னியுடைய வேலை. அப்படிப்பட்ட புனிதமானது அக்னி. அதுல ஊதி எச்சில் விடக்கூடாதுங்கிறதுனாலதான் குழல் வச்சு ஊத சொன்னாங்க. அப்படிப்பட்ட அக்னிய நாம பிள்ளைகளை பிறந்த நாளுக்கு மெழுகுதிரி ஏற்றி வச்சுட்டு மக்களும் ஊது சொல்லி என்ன செய்வோம்? ஊத சொல்லுவோம். குழந்தை ஊதி அணைக்கும். அணைச்ச பிறகு அங்க ஒரு கத்தி எடுத்து கொடுப்போம். முதல்ல பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குற கலாச்சாரம் கத்தி தூக்கக்கூடிய கலாச்சாரம். பிள்ளைய அந்த சின்னதுலேயே கத்தியை தூக்கி விட்டு மக்களை இந்த பையதான் வளர்ந்தவங்க விட்டு எடுத்துட்டு விட்டது யாரு இங்க விட்டு மக்களை நன்கு நன்கு வெட்டுவான். வெட்டும் போது முடிச்சுட்டு சுரேஷ் உள்ள எஸ் அப்பாவுக்கு யூ அம்மா தின்னுவாங்க, பாட்டி தின்னுவாங்க, இ அக்கா தின்னுவாங்க, எஸ் இன்னொரு அண்ணன் தின்னுவாங்க, ஹெச் சுரேஷுக்கு வாயில வச்சு தூக்கி கொடுப்பாங்க. அழகா பிள்ளைக்கு சுரேஷ் இந்த பேரை போட்டுட்டு அந்த பேரை நன்கு வெட்டி அதை அவங்களே தின்னக்கூடிய கலாச்சாரம். நான் சொல்றது சாதாரணமான சின்ன ஒரு விஷயமாக இருக்கலாம். இது நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு மேல பூந்தாச்சு. இன்னைக்கு பர்த்டே அப்படின்னா அப்படி இல்லைன்னா பிள்ளைகளுக்கு பிடிக்கல.
ஒரு ஊர்ல சொல்ல போனா அதுல என்ன சாப்பிடுறது, ஒரு கேக்கு சாப்பிடுறது என்னதான் இருக்கிறாங்க, கேட்கிற விஷம் வச்சிருக்காங்களே அது தெரியாது அவருக்கு. அதுக்கு பர்த்டே இங்க இதுல கேக் வச்சிருப்பாங்க, பர்த்டே வெட்ட வரப்போ இங்க 2 அண்ணன் இங்க 2 அண்ணன் துப்பாக்கி மட்டும் இருப்பாங்க. அவன் அங்க இருந்து இங்க வெட்டவும் அட்டுக்கு பூவும் அடிப்பாங்க. அடிச்சமா அதுல இருந்து நிறைய மினுக்கு பேப்பர் பக்கத்துல வந்து எங்க வரும், இந்த கேக்ல இந்த கிரீமுக்கு மேல விழும். அடுத்து கொஞ்சம் அந்த மாதிரி இப்படி இப்படி அடிப்பாங்க. அதுல இருந்து நிறைய நுரை அது அப்படியே பறந்து வந்து எங்க விழும், இந்த மேல விழும். இந்த நுரையத்தான் இந்த பேப்பரைத்தான் வெட்டி நம்ம பிள்ளைங்க எழுதுறாங்க, சாப்பிட வைக்கிறார்கள். இந்த பேப்பர் குடல்ல போய் ஒட்டியாச்சுன்னா இறங்கி போகாது. கொஞ்ச காலம் கழியும் போது பிள்ளைக்கு சாப்பாடு போவதில்லை. ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிஞ்ச பிறகு பிள்ளை சாப்பாடு போவதில்லை, தின்னதில்லை. என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சா பிறகு ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது குடல்ல என்னவோ ஒட்டி இருக்குது. எப்போ ஒட்டினது, 2வது வயசு பர்த்டே கொண்டாடணும் ஒட்டின துண்டு அந்த குடல்ல ஒட்டி இருந்து அங்கே சுற்று கேன்சராக மாறி இருக்கும். எவ்வளவு மோசமான ஒரு கலாச்சாரம். இன்னைக்கு கல்யாண மேடையில இருந்து கல்யாணம் நடத்தி கொண்டு இருக்கும் போது இதே தான். நான் கல்யாணத்துக்கு கல்யாணம் பூஜாரியா வரணும்னு சொல்லி கூப்பிட்டா உடனே நான் முதல்ல கேட்கக்கூடிய கேள்வி, உங்க ஆட்கள் யாராவது துப்பாக்கி கொண்டு வந்து வெடிப்பாங்களா? வெடிப்பீங்கன்னா என்னிட்ட சொல்லுங்க, நான் நினைக்க மாட்டேன், வரமாட்டேன். எனக்கு துப்பாக்கின்னா பயம். ஒரு சர்ச்சினுடைய அந்த மன மேடையிலே போய் நின்று கொண்டு பாஸ்டர் கல்யாணம் நடத்தும் போது யாராவது ஒருத்தர் இதை மாதிரி அடிக்கிறாங்க? அடிக்க மாட்டான். அவன் அந்த இடத்துக்கு அவ்வளவு மரியாதை கொடுக்கின்றான். ஆனா அதை விட புனிதமாக நான் வந்து ஒரு மேடையில இருந்து அந்த இடத்துல விளக்கெல்லாம் வச்சு கல்யாணத்துக்கான பந்தலை உருக்குவேன் என்னாச்சுன்னா அங்க கடவுளை வர வைக்கின்றேன். 33 கோடி தேவதைகளை அந்த இடத்துல அங்கங்க வர வச்சிருக்கான். கும்பத்துல ஒரு தேவதை, கும்பத்துடைய காலில் ஒரு தேவதை, கும்பத்துடைய இடையில ஒரு தேவதை, மேல தேங்காவில் ஒரு தேவதை, வெள்ளியுடைய பூவில ஒரு தேவதை, மாவுலையில ஒரு தேவதை, ஆறுலையில ஒரு தேவதை, அரசியல ஒரு தேவதை, அத்தனை தேவதைகளை அந்த இடத்துல வர வச்சு அவ்வளவு புனிதமான ஒரு சடங்காக இதை செய்து கொண்டிருக்கும்போ அங்க வந்து அடிச்சு விட்டு அந்த பொண்ணுக்கு மேலே பயிருக்கு மேலே மொத்தம் அடிச்சு அதை பேயா மாத்தி போட்டோ எடுத்து ஆர்வம் எடுத்து பார்த்தாச்சு 2 பேய் வச்சு கல்யாணம் அந்த மாதிரி இருக்கு. இதை மோசமான கலாச்சாரம் சொன்னா கல்யாணம் பொண்ணு அடி எல்லாம் தலையில அடி அங்க இருக்கு. அது நான் தாலி கட்டும் போது கும்பிட்டு இருக்கோம், தொழுத்து இருக்கோம், கடவுளே மாங்கல்யம் தந்து நானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பஸ்னாமி சுபவே சஞ்சீத சரதாம் சதம். இது மாங்கல்ய சூத்திரம். சௌபாகியவதியே நீ நல்லா இருக்கிறதுக்காக வேண்டி அங்க சின்ன லுக்கு, நீ நல்லா இருக்கிறதுக்கு நான் என்ன சொல்லுவேன், நல்லா இருப்பேன். அது ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி. நீ நன்றாக இருக்க வேண்டி உன்னுடைய கருத்தில் இதை நான் கட்டுகின்றேன். சௌபாகியவதியை நீ 100 வருடங்கள் சந்தோஷமாக வாழ்வாயாக வாழ்த்தி அந்த மணமகன் கல்யாணம் பண்ணி கட்டி கொடுக்கின்றான். இதை கேட்ட அவங்க அடி 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 அவன் அடிச்சு விடுவான் பச. இந்த அப்பதான் கக்கூர் எடுத்து ஆளுக்காக அந்த கக்கூர் அதுக்கு தீ இருந்து அது பிடிச்சாங்க தீ பிடிக்கும் முடியெல்லாம் எடுத்து போன ஆளுகள் இருக்காங்க. இது கெமிக்கல் பெட்ரோல் ப்ராடக்ட் அந்த முறை. அதையெல்லாம் கொண்டு நம்முடைய கலாச்சாரத்தை கெடுக்கக்கூடிய பழக்கத்தை நாம் மாற்றோம். இதே மாதிரி பிறந்த நாள் கொண்டாடும்போதும் சரி, இந்த மாதிரி விஷயங்களும் சரி, நாம் அதை தெய்வீகமாக ஒரு விளக்கு அவல் பொரியெல்லாம் வாங்கி வச்சு ஒரு விளக்கேற்றி வச்சு நல்ல அது மாதிரி இன்றைக்கு திருமணங்கள்ல மாமிச உணவு கொடுக்கக்கூடிய பழக்கம் வந்தாச்சு. கல்யாணம்னா ரிசப்ஷனுக்கு கோழியை வெட்டி போடும். ஒரு வயசு பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய குழந்தைங்க பிறந்த நாளுக்கு கோழி 28 கட்டுக்கு என்னாச்சு, கோழி இறைச்சி ஆயிடுச்சு. ஏன் அப்படி? இந்த இறைச்சி சாப்பிடுவதா இந்தனுடைய கலாச்சாரம். மனிதனுடைய உடம்பு மாமிச உண்ணிக்காக படைக்கப்படவில்லை. நாம் முதல்ல புரிஞ்சுக்கணும். மாசத்துக்கு ஒரு தடவை எப்போது ஒரு தடவை சாப்பிட்டா ஓகே. டெய்லி மாமிசம் செய்வதற்கு நமக்கு தெரியும். நம்முடைய வாயையும் ஒரு நாயினுடைய சிங்கத்துவ நாயினுடைய வாயையும் கெஸ் பண்ணி பாருங்க. நமக்கு இப்படி கோர பல்லதாவது இருக்கா? இல்ல. நாய்க்கு கோர பல்லு இருக்கு. கோர பல்லலுக்கு கடிச்சு இழுத்து எடுப்பதான். மாமிசத்தை கடிச்சு இழுத்து சாப்பிடுவதற்கு அதுக்கு கோரை பல் இருக்கும். சிங்கத்துக்கும் புலிக்கும் எல்லாம் கோரை பல் இருக்கும். நமக்கு கோரை பல் கிடையாது. நமக்கு சின்ன பல்லாம் இருக்கிறது. நாம கடித்து சாப்பிடக்கூடியவர்கள், எடுத்து வாயில போட்டு கடித்து சவைச்சு மென்னு சாப்பிடக்கூடியவர்கள், கடிச்சு இழுத்து சாப்பிடக்கூடிய பழக்கத்தை நமக்கு தந்தார்கள். அது மாதிரி சிங்கத்துடைய குடல் எல்லாம் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கு. நம்முடைய குடல் எடுத்து பார்த்தாச்சுன்னா ரொம்ப நீளமா இருக்கு. நம்முடைய செல்குடல் ரொம்ப நீளமா இருக்கு. அதை சுட்டி கிட்டத்தட்ட 5 மீட்டர் இருக்கும். அதை சுட்டி உள்ள போட்டிருக்காங்க. அந்த குடல் வழியாக நாம சாப்பிட்ட உணவு கடைசி வரைக்கும் போய் தீரும்போதுதான் சரியாக தெளிச்சு உடம்புல சேரும். இங்க சிங்கத்துக்கு அப்படி இல்லை. சிங்கத்துக்கு அது சாப்பிட்டாச்சுன்னா உடனே தெரிவிக்க அதுக்குள்ள மெக்கானிசம் அதில் இருக்கின்றது. நமக்கு அது இல்லை. மாமிசத்தை தகிக்கக்கூடிய உடம்பு இல்லை நமக்கு. என்னைக்காவது சாப்பிடுறது வேற,
இந்த மாதிரி அதுவும் ஏதாவது விருந்தாக வீட்டில் வச்சு கொண்டாடும். நம்முடைய முன்னோர்கள் கோயில்கள்ல கூட இருந்துதான் கோழி பலி கொடுத்து ஆடு பலி கொடுத்து வெட்டி சாப்பிட்டோம். எதுக்காக? தேவி கேட்கல, எந்த தெய்வமும் என்ன கேட்கல, எனக்கு மாமிசம் கொண்டான்னு கேட்கல. அது எதுக்காகனா நம்முடைய ஊரை சார்ந்தவர்கள் பல ஊர்ல எல்லாம் இருப்பாங்க, சொந்தக்காரங்க. எல்லா சொந்தக்காரங்களும் ஊர்ல வருவாங்க, திருவிழா சமயத்துக்கு தான் வருவாங்க. அப்ப சந்தோஷமாக கொண்டாடுறதுக்கு கோயிலை வச்சு ஆடு வெட்டி கூட்டு வச்சு தெய்வத்துக்கு படையல் போட்டு நாம சாப்பிட்டோம். அது இன்னைக்கு பலியாக வாங்கிச்சு. அது ஒரு சைடு. அப்படிதான் இல்லாம இந்த மாதிரி சந்தோஷங்களுக்காக ஒரு குழந்தைகளுடைய பிறந்த நாளுக்காக வேண்டி 50 கோழியை வெட்டி கொண்டு எவ்வளவு வருத்தமான விஷயம், கேவலமான விஷயம். மாமிசம் என்பது அந்த இடத்துல தவிர்க்கப்படணும். நல்ல விஷயங்களை செய்து நல்ல பழக்கங்களை செய்து அந்த பிள்ளை நல்லாக வாழ்த்துவதுதான் நம்முடைய வேலை. அப்ப என்னைக்கு பர்த்டே நட்சத்திரத்திலாம் பர்த்டே கொண்டாடணும். டேட் வச்சு பர்த்டே கொண்டாட அபிஷேகமாக இருந்து கொண்டிருக்கட்டும். எந்த நட்சத்திரத்தில் பிறந்தோமோ, எந்த மாதம் அந்த மாதத்துல எந்த நட்சத்திரத்தில் பிறந்தோமோ அந்த நட்சத்திரத்துல நம்ம பிறந்த நாள் கொண்டாட வேண்டும். அது மாதிரி திதி கொண்டாடும் பொழுது எந்த திதியில இறந்தாங்களோ அந்த திதி கொண்டாடும். நாம எல்லாம் அது மாதிரி டேட் தான் வச்சுப்போம். டெத் டேட்டுக்கு தான் கல்யாணிக்கு போய் மாலையெல்லாம் போடுவோம், எல்லாம் பண்ணுவோம். உண்மையில டெத் டேட்டுங்கிறது நம்ம சாஸ்திரத்துப்படி இல்லை. திதி அதுவும் இந்த மாசம் சித்திரை மாசம் கிருஷ்ணபக்ஷமா சுக்லபக்ஷமா அந்த பட்சத்துல ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, சதுர்தசி, பஞ்சதசி என்கின்ற திதிகள் இருக்கின்றது. இந்த திதியில எந்த திதியில அவர் இறந்தாரோ அந்த அடுத்து வரக்கூடிய அந்த திதியில தான் அவருக்கு திதி கொடுக்கணும். நாம இங்க திதி கொடுக்கும் பொழுது நம்முடைய உடனே கேட்பாங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த திதியில கொடுத்தோம்னா அவருக்கு என்ன வயது செஞ்சிருப்போம் அப்படின்னு கேட்பாங்க. நாம வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுக்கல, நாம ஒரு நாளுக்கு ஒரு நாள் கொடுக்கின்றோம். ஏன்னா நம்முடைய பூலோகத்தில் உள்ள காலக்கணக்கும் பிதர்லோகத்தில் உள்ள காலக்கணக்கும் வேற. பிதர்லோகத்தில் இருக்கக்கூடிய பிதர்லோக வாசிக்கு நம்முடைய பூலோகத்தில் ஒரு ஆண்டு என்பது அங்க ஒரு நாள். நாம இன்னைக்கு சாப்பாடு கொடுக்கின்றோம், நாளைக்கு சாப்பாடு கொடுக்கின்றோம், நாளை கழிச்சும் சாப்பாடு கொடுக்கின்றோம். ஒவ்வொரு வருடமும் செய்யும் போது இது நம்முடைய கடமை, ஒரு இந்துடைய கடமை, அவருடைய தவிர்க்க முடியாத கடமை. பெற்றோர்களுக்கு திதி கொடுத்தல். பெற்றோர் அப்பா இறந்து போனாரா, அப்பா இறக்கும் வரைக்கும் யாரையும் கொடுக்க முடியாது. அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாம் நாம கொடுக்க முடியாது. அப்பா உயிரோட இருக்கும் வரைக்கும் திதி கொடுக்க முடியாது. அப்பா இறந்து போனாருன்னா அது ஒரு ஆண்டு ஆகும் பொழுது திதி கொடுத்து தொடங்கினா ஒவ்வொரு வாவு நம்ம கொண்டாடுறோம். வாவு பலி ஆடி மாசத்துல அமாவாசை வாவு பலியாக கொண்டாடுவோம். அன்னைக்கு நாம திதி கொடுத்தோம்னா அது முன்னோர்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய பழக்கம், தண்ணி கொடுக்கக்கூடிய பழக்கம். யார் ஒருவன் தன்னுடைய பிதருக்கு தண்ணியும் உணவும் கொடுக்கவில்லையோ அவன் வாழக்கூடிய வாழ்க்கையிலே துன்பவான். நிறைய பார்த்தாங்க, நிறைய பேர் அனுபவிக்க ஜாதகத்தை பார்க்க வந்து இருப்பாங்க. என்ன கஷ்டம் என்ன தெரியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஜாதகம் பார்க்கும்போது பிதஸ்தானத்துல மோசமாக இருக்கும். கேட்டாச்சுன்னா அதெல்லாம் இப்ப யாருக்கு நேரம், அந்த அளவுக்கு அல்ல, நமக்கு டைம் கிடையாது. அப்போ பிதர்களுக்கு செய்ய வேண்டியது செய்தால் தான் உங்களால வாழ்க்கையை நல்லா வாழ முடியும். பிதர்களுக்கு நம்ம மேல கோபம் கிடையாது, நம்முடைய அப்பா நம்ம மேல கோபப்பட மாட்டாரு. ஆனால் தர்மம் என்று ஒன்று இருக்கின்றது. அந்த தர்மம் நம்மை கண்டிக்கும். தாரணமா ஒரு ஆளை சொன்னா அவரை கண்டிக்கக்கூடிய போலீஸா நீதிபதியா கிடையாது, சட்டம். அந்த சட்டம் அதில் சொல்லியிருக்கு, இந்த தண்டனை. அது மாதிரி தர்மம் சொல்லியிருக்கின்றது. அந்த தர்ம வழியில் நமக்கு சாஸ்திரம் சொல்லி சத்தியம் வத தர்மம் செர. உண்மை பேசணும், தர்ம வழியில் நடக்கணும். உண்மை என்பது பேசுவதற்கானது. நீங்க எத்தனை பேர் உண்மை பேசுவீங்க? யாராவது உண்மை மட்டும்தான் பேசுவீங்க. கொஞ்சம் தமிழ்நாடு எல்லாரும் உண்மை சொன்னாங்க. இப்போ என்னது, நான் உண்மை பேச மாட்டேன் சார், முழுக்க நான் உண்மை பேசுவேன்னு யாருக்கும் என்ன செய்யாது, சொல்ல முடியாது. யாராலையும் உண்மை பேச முடியாது. உண்மை பேசுவது ஈஸியா கஷ்டமா? உண்மை பேசுவது ஈஸியா கஷ்டம்? அது கஷ்டம். காலையில் ஒரு உண்மை சொல்லிதான் அவ்வளோ. உண்மை பேசுவது கஷ்டம், பொய் பேசுவது ஈஸி. இப்போ அங்க ஒரு பிள்ளை இருக்காங்க, 10ஆம் கிளாஸ்ல எத்தனை மார்க் இருக்கு? 10ஆம் கிளாஸ்ல எத்தனை மார்க்? கேட்கறது நான் உண்மையான மார்க்கு 300 மார்க் தான் உண்டு, மோசமாயிடும். 450 மார்க் சார் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ பேசிட்டு போவார், இவருக்கு எங்க தெரியும். அடுத்து ஒரு நாள் எங்கேயாவது ஒரு வச்சு நான் காணும் போது இதே கேள்வி, 10ஆம் கிளாஸ் எத்தனை மார்க்? என்ன 350 சார். ஏன் பொய் சொன்னால் சொன்ன பொய்யை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இல்லைன்னா ஒரு பொய்யை மறைக்க 1000 பொய்கள் சொல்ல வேண்டியது. உண்மை சொல்ல 300 மார்க் தான். எப்ப கேட்டாலும் எத்தனை மார்க்? 300 தான். பொய் சொல்ல வேண்டுமா, ஞாபகம் வைக்கணுமா? அது ஞாபகத்தில் இருக்கும்.
உண்மை சொல்வதுதான் இந்த உலகத்துல மிகவும் ஈஸியான விஷயம். நாம உண்மை சொல்லாம பொய் சொல்லுவதை ஈஸியாக்கி விட்டோம் நம்முடைய வாழ்க்கைக்காக. ஒரு இப்ப நமக்கு தெரியும், நம்ம இந்த ஒரு பிள்ளை இருக்கா, இந்த பிள்ளையை கூட்டிட்டு அம்மா பஸ் ஏறி மாத்தாண்டம் போறாங்கன்னு வச்சிருக்கேன். மாத்தாண்டம் போக இங்க இருந்து டிக்கெட்டு 15 ரூபா, அந்த பிள்ளைக்கு அரை டிக்கெட்டுன்னா 7 ரூபா டிக்கெட். அப்போ இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, கண்டக்டர் வரும்போது அரை டிக்கெட் எத்தனை 5 வயசுக்கு கீழே உள்ளவங்க அரை டிக்கெட். இவங்க கண்டக்டர் வரும்போது டிக்கெட் கேட்கும்போது ஒரு எத்தனை டிக்கெட்டு, அது 1.5, எனக்கு ஒரு ஃபுல்லு அவருக்கு ஒரு ஹாஃப். அதான் கண்டக்டர் வயசு கூட இருக்குமே, இல்லை 5 வயசு தான், 5 வயசு தான். அந்த பிள்ளை அம்மா நேரத்துக்கு நான் 4 வயசு போட்டு கண்டக்டர் என்னம்மா இப்படி 7 ரூபாய்க்காண்டி கண்டக்டர் திட்டிட்டு வரோன்னா எல்லாம் துள்ளி தொடர்ந்து செவந்திருக்கும். வீட்டில் வாங்க அந்த பிள்ளைக்கு சந்தோஷம் இருக்குமா? போன கல்யாண வீட்டில் சந்தோஷமா இருக்கும். அதாவது போன் நினைச்சிட்டு கடவுளை வீட்டுக்கு போய் என்னெல்லாம் இந்த பத்திர காலத்தில் வாழ வைக்கும் அப்படிதானே நினைச்சிட்டு இருக்கும். அப்படி இந்த பொய்யை அந்த பிள்ளைக்குள்ள பூத்தி கொடுத்தது யார் தான்? நாம தானே. எத்தனை ரூபாய்க்கு வேண்டி? 7 ரூபாய்க்கு. நமக்கு மிச்சம் வந்தது 7 ரூபாய்க்கு வேண்டி நம்ம பிள்ளைய பொய் சொன்ன உண்மை சொன்னதுக்கு தண்டனை கொடுத்து பொய் சொல்ல வச்சது யாரு? நடந்து போயிருந்தாப்புல கண்ணாடி குப்பிகளை வந்து உடைச்சது. இது யாரும் உடைச்சது? அந்த அம்மா கையில் பார்த்து உடைச்சோம். அல்லது ஒரு குப்பி தான் தண்டனை. இன்னொரு நாள் இதே மாதிரி குப்பி விளையும் யாரும் இல்லை அப்படித்தானே சொல்லுவோம். நம்ம பொய்யா காக்குனதாரு அம்மா தான். நம்ம பிள்ளை பொய்யா ஆக்குனதாரு அம்மா தான். அம்மா கிட்டதான் இருக்கிறது எல்லாமே. அதனால எங்கள் அம்மா மாதிரி பேசியிருக்கோம். எந்த விஷயங்கள் நம்முடைய தர்மம் அம்மாக்கள் வழியாக தான் பிள்ளைகளுக்கு போகும். அப்படி அம்மாவுடைய கடமை நம்முடைய பிள்ளை உண்மைதான் பேச வேண்டும் என்று வளர்க்க வேண்டும். உண்மை பேசினாரு தள்ளி போட்டான், அம்மா என் கை தட்டு விழுந்தான் அப்படியே பார்த்து போவாங்களா, எவ்வளவு நல்ல சந்தமா இருந்தது, அப்பா எவ்வளவு வருத்தமா இருக்கு பார்த்தியா அப்படி சொல்லிட்டு இனி செய்யக்கூடாது கண்டு அங்கு வைக்கணும். அது பழக்கம். உடனே உண்மை சொன்ன பிள்ளையை அடிக்கக்கூடாது, உண்மை சொன்ன பிள்ளையை திட்டக்கூடாது. திட்டணும்னா அந்த பிள்ளை என்ன செய்யும்? சிம்பிளா போயிடும். சொல்லுந்தானே. அப்ப யார் திட்டம்? அப்போ இப்போ இதுவரை நீங்க போய் சொல்லி கொண்டிருக்கீங்கன்னா இனி போய் சொல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு வழி இருந்தாங்க. நம்ம படிச்சாக்கா வணக்கம். இனி போய் சொல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லிட்டாங்க. வீட்டில் லட்டு 5 லட்டு வாங்கி வச்சிருந்தாங்க அம்மா. எதுக்கு இருக்கோம்? நாங்கள் தண்ணி ஊற்றி எடுத்து சாப்பிட்டோம். லட்டு ஆக்க வேண்டி மாமா வருவாரு, ஒன்று கொடுக்குறது வேண்டி வாங்கி வச்சிருக்கோம். இங்கே பார்த்ததோ லட்டு 1 வாங்கி, ஐயோ 5 இருந்த 1 போச்சு சாப்பிட்டோம். நமக்கு தான் தெரியும் இங்கே இருக்குது இருக்கு போடும் லட்டு அப்படிதான் நம்ம சொல்ல இல்லையா? அப்படி சொல்ல உண்மை சொல்லணும். நான் இப்போ உண்மை விருப்பமானவை அடியும் கிட்டக்கூடாது, லட்டு சாப்பிடணும், போய் சொல்லக்கூடாது. சொல்லி தரா எல்லாம் இருக்குதான். வீட்டில் டைனிங் டேபிள் ஒன்று இல்லை, எல்லா வீட்லையும் டைனிங் டேபிள் உணவு மேசை இல்லையா? அந்த உணவு மேசை தான் நம்மளால பெரிய வாத நோய்களை மாற்றிச்சு. உங்களால் எங்களுக்கு இந்த உணவு மேசையால எங்களுக்கு நல்ல லாபம். ஏன்னா நிறைய இருக்கு, முட்டு வேதனை, இடுப்பு வேதனை என்ன நிறைய வருவாங்க. ஏன்னா தலையில இருந்து கால் மடக்கி சமணம் போட்டு இருந்து சாப்பிட்ட நம்ம இன்னைக்கு டைனிங் டேபிள்ல உட்காந்து காலுக்கு மேல சாப்பாடு பிளேட்டு அதை வாரிட்டு போட்டு நேரம் முன்னாலே யாரு இருக்கும்? டிவி. அதுல விஜய் டுஷியும் ஆடிட்டு இருப்பான். சாப்பாடு எங்க போகும்? சாப்பாடு உடம்புல சேரணுமா? சரி, கண் அங்க இருக்கு. இங்க தின்னு இது ஒரு சைட்ல புள்ள தின்னு ஒரு சைட்ல நாய் தின்னு நடக்க முடியல. நாய் நம்ம சொந்த ஒரு வீட்டில் போனோன்னே அந்த அம்மா மக்களை பபியை உள்ள கூட்டிட்டு போ, சார் வந்திருக்காரு. நான் பபி அப்படி பார்த்தா சிரியாருக்குள்ள தமிழருக்குள்ள சிரி பபியை உள்ள கூட்டிட்டு போறது. பபி சிரி அக்கா செய்வோம் நமக்கு ஒரு சந்தேகம். அப்படியே பேரு போட முடியாது. அது வேற ரொம்ப சிம்பிளா பேர் போடும்பொழுது பிள்ளைகளுக்கு நல்ல தெய்வீகமான பேர் போடணும். லட்சுமி, கீதா, கீதாஞ்சலி, நல்ல தெய்வீகமான பேருன்றதே இருக்கிறது. அது போல நம்ம இப்ப சிம்பிளா டுட்டு, குட்டு, மட்டு, சிபி, சபி, பபி, குபி இப்படியெல்லாம் பேர் போட்டோம்னா அஜாமலன் கதை தெரியுது தானே? தெரியுமா? அஜாமலன் கதை. அஜாமலன் ஒருத்தர் நல்ல பிராமணன், ஆனா செய்யக்கூடாத எல்லா கேடுகளும் செஞ்சு மோசமான வாழ்க்கை வாழ்ந்து தப்பான வாழ்ந்தவன். அவனுக்கு கடைசிக்கு அவனுக்கு 10 பிள்ளைகள். 10வது பையனுக்கு பேரு நாராயணன் பேர் வச்சிருந்தாங்க. டாக்டர் கேள்வி கேட்பேன், 10 சொல்லணும், இல்லைன்னா தூக்கி இருக்கணும். மேல 10வது பிள்ளை பேர் இருந்தது நாராயணன். இவன் படுத்திருக்கான், காலம் வந்து முன்னால நிற்கான். யாரு காலம் எப்படி வருவான்? காலம் வாகனம் இருந்தது,
இப்ப எல்லாம் காரணம் தாகசலாக நிறைய வேலை போட்டு வந்து அங்க காலங்கள் வாழ்ந்து எருமை வாழ்ந்த காலம் வாகனம் இருக்குதான்னு தெரியுது. ஐயோ காலம் வர போகின்றான், என்னை கொண்டு போக போகின்றான், ஐயோ எனக்கு பிள்ளையை காணணும். எந்த பிள்ளையை காணணும்? 10வது மகனை காணணும். 10வது மகனுக்கு பேர் என்னது? நாராயணன். 10வது மகன் நாராயணனை காணணும். நாராயணான்னு கூப்பிடுறான். யாரை கூப்பிடுறான்? 10வது மகனை கூப்பிடுகின்றான். நாராயணன் பண்ணிட்டு இருக்கான். அப்ப வந்து கிரிக்கெட் கழிச்சுட்டு இருக்கான். நாராயணன் ஒரு அப்பா கூப்பிடுவான். கலந்து நீ அடி அப்படி சொல்லி அவன் இருக்கான். இங்க யாரு வந்தாங்க? நாராயண விஷ்ணுனுடைய ஆட்கள் அங்க ஓடி வராங்க. இங்க யாரு? எங்க கடவுளுடைய பேரை கூப்பிடுறது. உடனே காலனுக்கு நீ இங்க வர, அவரு படவாக பையன், அவரு நாங்க தூக்க போறோம், நீ இங்க வர, உனக்கு நீங்க என்ன வேற? அவர் செய்யாத இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் போட்டுருக்காங்க. ஒரு இத்தனை நிலத்துக்கு ஒரு லிஸ்ட். இந்த பாவம் எல்லாம் இவன் செஞ்சது. இவன் நாங்க அங்க கொண்டு போய் நல்ல பாவாயில போட்டு முதல்ல முக்கி, அடுத்து பொறிச்சு, நல்லெண்ணெயில போட்டு முக்கி பொறிச்சு, அடுத்து வேப்பெண்ணெயில முக்கி பொறிச்சு, சாக்கடை தூக்கி போட்டு அந்த புழுவெண்ணெய் அடிச்சு, அடுத்து பின்னும் தூக்கி வெள்ளத்துல போட்டு கழுவி, இப்படி எல்லாம் தண்டனை கொடுக்க ரெடியா இருக்குது. கும்பி பாகம், கிருமி போஜனம், ஏதோ ஒரு திருவேலை. என்ன திருவாங்க? அந்நியன். அந்த அந்நியன் திருவேலை. இந்த நரகங்கள் எல்லாம் அங்க காத்து கொண்டிருக்கின்றது. இவனுக்கு வேண்டி நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? நீங்க போங்க. அவருக்கு எல்லா நரகத்தை அனுபவிக்க வேண்டிய பாவம் எல்லாம் செஞ்சான். அது உண்மைதான். ஆனால் கடைசி நேரத்தில் அந்த காலேஜ மாமேவ ஸ்மரன் முத்வா கலேவரம், கடைசி நேரத்திலேயாவது என்னை எவரொருவன் நினைவு கொள்ளுகின்றானோ, என்னுடைய நாமத்தை எவரொருவன் சொல்லுகின்றானோ, அவனை எல்லா பாவத்திலிருந்தும் நான் காப்பாற்றுவேன். கூட்டிட்டு போயிட்டாங்க. எங்க அப்ப இது எல்லா பாவம் செஞ்சுட்டு நாராயணன் நினைக்கிறீங்க? வராது நாராயணன். அங்கதான் பிரச்சனை. ஒரு ஆளோட சேர்த்து பணம் வச்சு கோடீஸ்வரன் சம்பாதிச்சிருந்தோம். அவன் அந்த இது மாதிரி சமயமான பேசுறவங்க கேட்க, ஐயா எனக்கு பாவம் என்னை பாதிக்காம இருக்கணும், என்ன வழி? அது சாகும் போது நாராயணன் சொன்னா போதும், அது சாகும் போது நாராயணன் அப்படிதானே? ஓகே, பொண்டாட்டிகிட்ட சொல்லிட்டேன், நீ சாகும் போது நான் சாகும் போது நீ என்ன சொல்லணும்? நாராயணன் சொன்னதுக்கு எனக்கு சொல்லி தரணும். ஒரு வேலை மறந்துட்டா அப்படின்னு. இவரு சாவு கிடக்காது, எப்படி கிடக்காது. அப்போ அவரு அவங்க அப்படி இருக்கான். நாராயணன் இருக்கு, அவரு செத்துவாங்க பயம். நம்ப முடியாது. சக தர்மணியாகும் மனைவிக்கு பேர் சக தர்மணி. கணவன் செய்யக்கூடிய தர்மங்களுக்கெல்லாம் துணை நிற்பவன். கோயில் கபடிக்காரர்களுக்கு கோயில் வாடி சொல்றது கோவலான் கோவலான்கள் அவர் அங்க போய் வாட்டி சொல்றாங்க, திருவிழா திருவிழாவா? ஓ சமய பிள்ளைங்களுக்கு டாக்டர் இருக்கோ, ஓ அம்மன் நோயெல்லாம் இருக்கோ, அன்னதானம் பண்ணுவீங்களா? பரவாயில்லையே. சமயமானது கட்டி சாப்பிட்ட சமயமானதா? பரவாயில்லையே, போலாம். 500 ரூபாய் எழுதுங்க. இப்ப உள்ள உங்க கூட உள்ள வாங்க ஒன்னு சொல்ல அந்த ஒரு நாள் ஒரு 10-25 பவனை செலவாக்கி கட்டி அதோட ஒரு வாழ்க்கை. அந்த கல்யாணத்துக்கு பேரே பாணி கிரகணம்னு பேரு. பாணின்னா கை, கிரகணம்னா தெரியும், சூரிய கிரகணம், சந்திர கிரகணம். சூரியனை கிரகணம் பாதிப்பது, இருட்டு போகும். அது மாதிரி இவன் அந்த கையில பிடிச்சோம்னா இவனை வாழ்க்கை செய்யும். பெண்களுக்கு முதல்ல எல்லாம் கோவம் அப்படியே வர மாதிரி இருக்குது. நான் உண்மையதான் சொல்லுவேன், கிரகணம் பிடிக்குது. ஆனா இப்போ கூப்பிட்டாச்சு கொடுக்குறீங்க, அது 500 ரூபா கொடுக்கலாம். அன்னைக்கு நான் ஒரு பிளவுஸ் 50 ரூபாய் உங்களுக்கு தரவே கொடுக்குறீங்க. இப்போ இங்கே மட்டும் 500 ரூபாய் 50 ரூபாய் தான். அந்த வெளியே வந்து மருத்துவத்தோட பைசா 50 யோசிச்சு பாருங்க. அப்படி கணவனுடைய தர்மத்தை பின்தள்ளக்கூடியவளாக தர்மணி, தர்மத்துக்கு கூட நிற்பவள், துணை நிற்பவள். அதனால அவள் நாமத்தை சொல்லி கொடுக்கும். ஆனா இந்த அம்மா இல்ல, இதனால அவருடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ எப்போ பாட்டி ராமாயணம் படிக்கணும் கேட்டீங்களா? போக வயசுக்கு புண்ணியமா இருக்கு. மாமங்களை படிக்கணும், வயசாகும். எப்போ வயசாகும்? எப்ப டிக்கெட் ஓகே ஆகும் யாருக்கா தெரியுமா? எப்ப யூனிவர்சிட்டி வரும் தெரியுமா? எப்ப டிக்கெட் கிழிஞ்சு போகும் தெரியுமா? தெரியாது. நம்ம கிட்ட இல்ல அதெல்லாம். நம்ம மனித வாழ்க்கையில நம்ம கிட்ட அதெல்லாம் கிடையாது. எப்போ வேணாலும் என்ன செய்யலாம். அங்க வயசு 50 வயசு, 100 வயசு, 10 வயசு, 5 ஒண்ணும் கிடையாது. காலனுக்கு தன்னுடைய கணக்கு முடியக்கூடிய நாள்ல அவன் தூக்கிடுவான். அதனால நொந்துடலம் கிழமாகி தளர்ந்த நல்ல பாட்டு பிரச்சனை இல்ல.
அவங்க முன்னாடி பாடு இருந்தாலும் ஒரு மாதிரி பாடுவாங்க. நந்துடமாகி தளர்ந்தவின் நோய் வருகிடும் போது ஜீவ நாடுகள் நைந்திடும் போது மனம் எண்ணிடுமோ தெரியாது அந்த அந்தியம் நீ வரைந்தடைத்தேன் அச்சுதனே ஹரி நாராயணா. உடம்புல நான் நொந்து விழுந்து கிளமாகி படுத்த படுக்கையாக கிடக்கும் போது எனக்கு உன்னை கூப்பிடுறதுக்கு முடியுமா என்று தெரியவில்லை பகவானே. அந்த நேரத்தில் நீ வந்து என்னை காப்பாற்றுறதுக்கு நான் இப்பவே உன்னை கூப்பிடுகிறேன். எப்பவே? இப்பவே. 5 வயசா, 10 வயசா, 20 வயசா, 30 வயசா, 40 வயசா, இப்பவே கூப்பிடுகின்றேன். இடு காலம் போல இழைந்திருக்கி நெஞ்சை அடைத்திடும் போது விக்கி நாவும் குழங்கிய போது மனம் எண்ணிடுமோ தெரியாது அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அச்சுதனே ஹரி நாராயணா. கடைசியில கபம் வரும். ஈடு கபம் கோடை நேரப்பட்ட இடிகள் கேடுகள் எல்லாம் இருந்து நெஞ்சில கபம் நனைஞ்சு வீங்கி வாயிலிருந்து வார்த்தை வெளியே வராது. வயசாகி பார்த்தீங்க இப்படிதான் வரும். அப்படி கோடை நிற்கி ஒரு நிலைமை வரக்கூடிய நேரத்துல என்னால உன்னுடைய நாமத்தை சொல்ல முடியுமான்னு தெரியல பகவானே. அதனால அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன். எப்பெல்லாம் நேரம் கிடைக்குமோ அப்பெல்லாம் நாமம் சொல்லணும். எப்பெல்லாம் பகவத்கீதை படிக்க முடியுமோ அப்பெல்லாம் படிக்கணும். எப்பெல்லாம் இறை நாமம் சொல்ல முடியுமோ அப்பெல்லாம் சொல்லணும். அதுக்கு ஒரு கணக்கு வைக்க கூடாது. அதெல்லாம் வயசாகும் போது செய்யலாம், அதெல்லாம் சாவபோகம் செய்ய வேண்டும். அப்படி ஒன்றும் கிடையாது. நமக்கு எப்போது கடைசி என்பது நமக்கு தெரியாத காலம் வரை எப்போதும் நாம இறை நாமம் சொல்ல வேண்டும். எத்தனை பேர் வீட்டுல சந்தியா நாமம் சொல்லக்கூடிய பழக்கம் இருக்கிறது? ஒரு வீட்டுல கேட்டப்போ ஒரு வீட்டுல காடு எங்க வீட்டுல ஏன் பெரிய பாக்கியமா சந்தியா நாமம் சொல்லுவாங்க. சாத சந்தியா நாமம். சந்தியா நாமம்னா என்ன? சந்தியா நாமம்னா என்ன? சாயம். சந்தியா நாமம் என்ன? சாயம். ஒரு நாள் எத்தனை சந்தியா உண்டு? 4 சந்தியா உண்டு. அவங்க இருக்காங்க. அவங்க இல்லாம சாயம் வீட்டுல அடி உண்டாக்கிட்டாங்க. 4 ஒண்ணா? எத்தனை சந்தியா உண்டு? 4 சந்தியா உண்டு. கௌசல்யா சுப்ரஜா கோமா சந்தியா பிரவர்த்ததே. கௌசல்யா கௌசல்யுடைய சூப்பரடியே நல்ல மகனே கோமா சந்தியா முதல் சந்தியா பிரவர்த்ததே. எப்போ? ஒரு நாள் எப்போ தொடங்கும்? இந்துவுக்கு ஒரு நாள் எப்போ தொடங்கும்? சூரிய உதயம். பூர்வா சந்தியா முதல் சந்தியா விரிந்து வருகின்றது. சூரிய அப்படியே வருகின்றார், விரிகின்றது முதல் சந்தியா. காலை இரவும் பகலும் சேரக்கூடிய அதிகாலை ஒரு சந்தியா. முற்பகலும் பிற்பகலும் சேரக்கூடிய நண்பகல் ஒரு சந்தியா. பகலும் இரவும் சேரக்கூடிய சாயங்காலம் ஒரு சந்தியா. அதுக்கு சாயம் சந்தியான்னு பேர். சூரியன் சாயக்கூடிய சந்தியா திரிசந்தியான்னு பேர். 3வது சந்தியா. த்ரீனா என்னது? த்ரீனா சம்ஸ்கிருத வார்த்தையா இங்கிலீஷ் வார்த்தையா? நமக்கு மட்டும் வெள்ளக்கார இங்க வந்து என்ன படிக்கிறது தாக்குதானா? அப்படிதான் இருக்காங்க. ஆங்கிலேயர் வரும் நீங்கள் என்ன படித்தீர்கள்? 1000 வருஷங்களுக்கு முன்னால உள்ள ராஜராஜ சோழன் தஞ்சையில கட்டிய பெரிய கோயில் பாத்தீங்கன்னா அங்க கொத்தி வச்சிருக்கிற சிலைகள் எல்லாம் அழகா ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அழகா ட்ரெஸ் போட்டிருக்காங்க, வேட்டியெல்லாம் போட்டிருக்காங்க. மற்றவன் 250 வருஷம் 300 வருஷம் முன்னாலே கோவணம் கொடுத்துருந்தாங்க ஆங்கிலேயர். அமெரிக்காவே இந்தியாவை தேடி போன கொலம்பஸ் தான் எதை கண்டுபிடிச்சாங்க? அமெரிக்காவை கண்டுபிடிச்சாங்க. அங்க போய் பார்க்கும்போது இது அமெரிக்கா அவங்க ஐடென்டிஃபை பண்ண முதல் விஷயமே கோவணம். இது அமெரிக்கா இல்ல, இந்தியா இல்ல அப்படின்னு சொல்லி அது அமெரிக்கா கண்டினியூஸ் விட்டா இந்தியாவை தேடி வந்தான். அப்படிப்பட்ட கலாச்சாரத்துல உன்னதமான நாடு. அந்த நாட்டுல என்கின்ற வார்த்தை 3 1 2 3 4 5 6 7 8 1 2 2 3 4 4 5 5 6 7 6 7 8 9 10 10. அப்படியே ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல்னு 10 மாசம் கூட தான் இங்க வந்தான் இந்தியாவுக்கு. இங்க வந்த போது 12 மாசம் 365 நாளும் கணக்கா தேடி பண்ணி வச்சிருக்காங்க நம்முடைய நாட்டுல. இதை பார்த்த போது அவ பார்த்தாங்க. இடையில 2 மாசங்களை புகுத்துனாங்க. ஏன்னா நமக்கு தெரியும் சப்தம்னா என்ன?
சப்தம்னா 7, செப்டம்பர் 7வது மாசம். அதுக்கு பேரு கொண்டு இங்க வந்தது, அது வேற விஷயம். அஷ்டம்னா 8, அக்டோபர். நவம்னா 9, நவம்பர். தசம்னா 10, டிசம்பர். அப்படிதான் 10 மாசம் வச்சிருந்தாங்க. இந்த 2 மாசத்தை பூத்தி அகஸ்ட் சீசன் வேண்டி அகஸ்டும் ஜூலியஸ் சீசன் வேண்டி ஜூலையும் உள்ள பூத்தி 12 மாசத்தை கொண்டு வந்தா. அதுதான் அவனுடைய விவரம். அவ்வளவு ஞானம் உள்ளதாக நான் இருந்தது. இந்த சந்தியா நேரம் அடுத்து முன்னிரவும் பின்னிரவும் சேரக்கூடிய நள்ளிரவு இருந்தது. இந்த 4 சந்தியா நேரத்திலே ஒரு பிராமணன் சந்தியா வந்தது செய்யணும். நாம அதிகாரி சந்தியும் சாயங்கால சந்தியும் விளக்கு வைக்க வேண்டும். சந்தியானம் எத்தனை பேர் வீட்டில் டெய்லி விளக்கு வைக்கக்கூடிய பழக்கம் இருக்கின்றது? போயிட்டுன்னா விளக்கு வைக்கணும் கண்ணு எல்லா வீட்டில் விளக்கு வைக்க பழக்கம். விளக்கமையே காட்சி வச்சிருந்தப்பா அம்மா அம்மா தொடங்கிச்சு சீரியல் உடனே வச்சுட்டு ஓடிப்போம். அடுத்த விளம்பரம் இடம் கடை உடனே ஓடிப்போய் என்ன விதி திருப்பிடும். அம்மா அம்மா தொடங்கிச்சு உடனே ஓடியாக்குவோம். அடுத்த சீரியல் விளம்பரம் ஓடிப்போய் திரும்பி வளர்த்துக்கிட்டு நாம சொல்லுவோமா, நாம என்ன தெய்வத்துக்கு தெரியாது. நாமமா தேவி மனசில் நினைச்சிருக்கேன் நான் சீரியல் பார்க்கணும். அப்படிதானே நாம சொல்லிருக்கீங்க. சந்தியா நேரம் இரவு மாலை 6 மணி முதல் 7 மணி வரை நம்முடைய வீட்டில் வேற எந்த சவுண்டும் இருக்கக்கூடாது. அம்மா என் அப்பா என் பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து நாம சொல்லக்கூடிய ஒரு வீட்டை யோசிச்சு பாருங்க. அங்க யாரு வருவா? ஸ்ரீதேவி வருவாளா மூதேவி வருவாளா? ஸ்ரீதேவி வருவா. ஒரு வீட்டுல எப்படிதான் கேட்டேன், ஸ்ரீதேவி உங்க வீட்டுக்கு வரணுமா மூதேவி வரணுமா? அப்போ ஒரு பிள்ளை சொல்லுவா வீட்டுக்கு தின்னது இல்லை. ஸ்ரீதேவி கூட அவளுக்கு யாரு தின்னு கொடுப்பா? ஸ்ரீதேவி யாரு? ஸ்ரீதேவி நம்ம வீட்டில் வந்தா என்ன ஆகும்? எவ்வளவு நன்மை. நம்ம ஸ்ரீதேவி நம்ம வீட்டில் வரணும்னா என்ன செய்யணும்? ஒரு பெரிய பேனர் அடிச்சிருக்கணும், மிஸ்டர் ஸ்ரீதேவி வெல்கம் டு அவர் ஹோம் வச்சா வருவாங்களா? வரமாட்டா. எது செய்யலாம் போதும், ரொம்ப சிம்பிள். வீட்டில் விளக்கேற்றி வச்சா போதும். வீட்டில் விளக்கேற்றி வச்சு நாம சொல்லுங்க, அந்த வீட்டில் ஸ்ரீதேவி வருவா. அப்பா வெளியில கலைக்கிற இருக்கக்கூடாது, அண்ணன் கலைக்கிற கூட்டாளனோட இருக்கக்கூடாது. எல்லாரும் வீட்டில் வந்து உட்கார்ந்து அப்பா அம்மா பிள்ளைகளை சேர்ந்து நாம சொல்லக்கூடிய வீடை யோசிச்சு பாருங்க. எவ்வளவு அற்புதமான ஒரு வாழ்க்கையினுடைய சனாதன தர்மம். அப்படி சந்தியா நாம சொல்லணும். இதெல்லாம் எங்களுடைய கலாச்சாரம். வளர்த்திருக்கின்றது. எல்லா வீட்டில் விளக்கிருக்கின்றதா? வெங்கலமா வெள்ளியா? வெங்கலம். வழக்கு இல்ல. இப்படிதான் ஒரு ஊர்ல காட்டேன். எத்தனை பேர் வீட்டுல வழக்கு இருக்கின்றது? ஒருத்தர் என் வீட்டுல பெரிய வழக்கு இருக்குது. எவ்வளவு பெரிய 6 இருக்கிற வழக்கு வாங்கிட்டு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். எங்க வச்சிருக்க? ரிசப்ஷன் அவங்கள சென்டர்ல வச்சிருக்கேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். எப்போ கொடுத்தப்படாது கறி பிடிக்கு கொடுத்தப்படாது கறி பிடிக்கும்னா அதுக்கு பேர் என்னது? வெங்கலம். புரியுதா? அதுக்கு பேர் வெங்கலம். மெட்டல். அது மெட்டல், ஜஸ்ட் மெட்டல். விளக்கு தீபம்னா விளக்காவது இப்போ அதுல எண்ணெய் விட்டு, அது எப்படி குளம் போல எண்ணெய் விட்டு கோலமுடன் ஏற்றி வைத்தேன். அப்படிதான் பாருங்க. குளம் போல எண்ணெய் விட்டு கோலமுடன் ஏற்றி வைத்தேன். மாங்கல்ய பிச்சை திருவிழா பூஜைக்கு இருக்கணும். திருவிழா மூக்களை அடிக்கிறது அது அங்க இருந்தது. சந்தான பிச்சையுடன் தரங்களும் தாரமம்மா ஓய்வா நிறுத்திட்டு நிறுத்தவும் மாட்டாளே. அப்படின்னு முடிக்க மாட்டாளோ தொடர்ந்து நான் போற நாயகிய ஒரு இழுப்பு உண்டு கடவுளே. அப்போ அனுப்ப விடுறது யாரு? சின்ன பிள்ளைகளை விட்டு அம்மா மாதிரி எங்க இருப்பாங்க? வீட்டுல இருப்பாங்க. அப்படிதானே? மக்களை நீ இப்போ பேர் வலிச்சிருப்போம், அம்மைக்கு பேர் வலிச்சிருப்போம், பதுக்க அட்டன்ஸ் சொல்லி பாரு. சில பேர் பாத்திரம் கிட்டும் திருவிழா. அப்படி பிள்ளைகளை விடக்கூடாது. கழுத்துல யாருக்கு மாங்கல்யம் இருக்கின்றதோ அவர்கள் தான் மாங்கல்ய பிச்சை கேட்க வேண்டும். யாரு மாங்கல்யத்துக்கு பக்கத்துல வந்திருக்கா 20 வயசு 18 வயசு 21 வயசு பதினெட்டு முடியாது. மோடி 21 வயசு ஆக்கியாச்சு திருமண வயசு. 21 வயசு யாரு காட்டோ அவர்களும் மாங்கல்ய பிச்சை கேட்கணும். கடவுள்கிட்ட தேவி கிட்ட அல்ல சின்ன குழந்தை கேட்கலாம். இந்த பிள்ளை கேட்கலாம். அவளுக்கு 60 வயசு ஆகும்போது நல்ல மாங்கல்யம் கிடைக்கும். இப்ப கேட்கிற தப்பு இல்லை. ஆனால் யார் பிரசந்திலே மாங்கல்ய உழவங்களாக மாங்கல்யம் நீடிஸாக இருக்கின்றார்களோ அவங்க கேட்கணும். இந்த மந்திரத்தை அவங்க சொல்லணும். பிரார்த்தனை கூடியிருக்கு அவங்க சொல்லணும். சும்மா இல்லாம பிரசாதம் கிட்ட காக்கல குங்குமத்தை எடுத்து காக்கல தாரியில நிறுத்தி ஒரு ஒட்டு மீதி காக்கல நிறுத்திய இங்க ஒரு இறுதி தேவைப்படும். எந்த திசைகளில் இருந்தாலும் அவர் எந்த நிலைமையில் இருந்தாலும் சந்திர சூரிய உள்ளவரை என் தலைவனை காப்பாய் சிவசக்தி. இந்த கரைச்சியில சக்தி உருகி காப்பாற்றும். அப்படி செய்யணும். அதான் முக்கியம். அது மட்டுமா முக்கியம்? எல்லாரும் சேரணும். அம்மாமாரு தாய்மார்கள் எல்லாம் வரணும். சமயத்துக்கு இங்க இருக்கிற எத்தனை பேர் சமயம் வரவங்க இருக்கீங்க? போயிடப்படாது. சாப்பிடும்போது பாய் தானா திறக்கும். சாப்பிடும். பேக்கரி வெளியே யாரும் ஏன் வரல சமயம்? தூரம் வருங்களா?
கிட்டவங்க ஞாயிற்றுக்கிழமைனா ஒரு நாளைக்கு எத்தனை மணிக்கு சமைப்பு? 10 மணிக்கு என்ன செய்யணும்? அந்த ஆள் வருவான் சமையலுக்கு. அவன் அங்கேருந்து கையாள சமையலுக்கு என்ன செய்யணும்? வரணும். அதுல ஒரு மணியும் கூடாது. ஞாயிற்றுக்கிழமை அந்த 2 மணி நேரம் நம்ம சமையலுக்கு அவர்கள் துணியெல்லாம் ஒண்ணு நேரமே நினைங்க, இல்ல பிறகு நினைங்க, சாப்பாடு பிறகு செய்யுங்க. சமையலுக்கு நமக்கு உயிர் நாயாக நான் சொல்லும் போது சிரிச்சு சொல்லேன். நீங்க இப்ப இப்படி செய்யலைன்னா நம்முடைய பிள்ளைகள் கலாச்சாரம் தெரியாத, நம்முடைய பண்பாடு தெரியாத பிள்ளைகளாக மாறுவார்கள். எங்க ஊர்ல ஒரு காதல் விஷயம் எங்கள்கிட்ட வந்தது தடுக்கிறதுக்கு வேண்டி. ஒரு கிறிஸ்தவ பையன் ஒரு இந்து காதலிச்சான். அவங்க தடுக்கிறதுக்கு வேண்டி பேசணும். அந்த பையனை கூப்பிட்டு பேசிக்கலாம் தம்பி. அவங்க வந்து ஐயா வழியில் உள்ளவங்க. அவங்க கல்யாணத்துல சட்டை மூடி உட்கார்ந்து வச்சு இந்த எல்லாம் பண்ணி நாம எல்லாம் போட்டு பெருசா இது பண்ணுவாங்க. உனக்கு அப்படி கல்யாணம் பண்ண முடியுமா? அது எனக்கு முடியாது, கட்சியில் தான் பண்ணணும். அப்படி அவங்க தர பின்ன இருக்கு அதை பண்ண வேண்டிய காலத்துல அந்த பொண்ணு ஹிந்துன்னு எனக்கு தெரியாது. ஏன் அவ பொட்டு போட மாட்டா, அவள் நூலை வைக்க மாட்டா, அவளை பார்த்தா ஒரு ஹிந்துன்னு தெரியாது. நம்முடைய பிள்ளைகள் கலாச்சாரத்தில் இருந்து மாறி போகக்கூடாது. நம்முடைய ராமாயணத்தை படியுங்கள், மகாபாரதத்தை சொல்லிக் கொடுங்க. சகோதர பாசம் எப்படி, அண்ணன் தம்பிக்குள்ள எப்படி பாசம் இருக்கும். அப்பா சொன்னா கேட்டு காட்டுக்கு போனானே ராமன், அப்பாவை எப்படி மதிக்கணும்னு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இந்த மாதிரி எல்லாம் சமயத்துல தான் படிக்க முடியும். ஸ்கூல்ல எழுதிட மாட்டாங்க. சமய அறிவு கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. அது மாதிரி தான் நாம எங்கிருந்து இங்க வந்தோம், பிதர்கள் கேட்டு இப்பதான் பெற்றோர்கள்ட்ட வந்திருக்கோம். நாம பெற்றோர்களை மதிக்கக்கூடிய பழக்கம் நமக்கு இருக்கிறது. இறந்து போன முன்னோர்களுக்கு கொடுப்பது மட்டுமல்ல, உயிருடன் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு மதிப்பு, அவர்களை மதித்தல், அவர்களை பாதுகாத்தல் ஒரு இந்துடைய கடமை. அப்பா அம்மா என்பது நம்முடைய கண்கண்ட தெய்வம் தானே. மாதா பிதா குரு தெய்வம், இதுதான் நம்முடைய சனாதன தர்மம். இதைத்தான் அழிக்கணும்னு சொன்னாங்க. அழியாது. மாதா எப்ப அழியுமா? பிதா அழியுமா? குரு அழியுமா? தெய்வம் அழியுமா? அழியாது. இந்த மாதா முதல் தெய்வமே என்னதான் அம்மா பெற்று கையில எடுத்து முதல்ல நமக்கு பால் ஊட்டி நம்மளை வளர்த்தது யாரு? உயிர் தந்து வளர்த்தது யாரு? இந்த திதி போட்டுன்னா இல்ல, பிதர்களுக்கு திதி போடும் போது, கயாவில போய் காசியில போய் திதி போடும் போது அப்பாவுக்கு ஒரே ஒரு திதி தான் வைப்பாங்க, முடிஞ்சு. அம்மாவுக்கு 32 திதி வைப்பாங்க. 32 ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க. சொல்லக்கூடியது நமக்கு பொருள் புரிந்ததுன்னா அருகே வரும். அம்மா என்னை கருவிலே தாங்கி கஷ்டப்பட்டாயே, அதற்காக ஒரு திதி. அம்மா எனக்கு உன்னுடைய உதிரத்தை பாராட்டி தந்தாயே, அதற்கு ஒரு திதி. எனக்கு நோய் வந்த போது தூங்காமல் இருந்து கஷ்டப்பட்டாயே அம்மா, அதுக்கு ஒரு திதி. எனக்கு நோய் வந்த போது நீ பத்தியம் பார்த்தாயே அம்மா, குழந்தை பால் குடிக்கிற குழந்தைக்கு அம்மா தான் பத்தியம் பார்ப்பாங்க, நீ பத்தியம் பார்த்து கஷ்டப்பட்டாயே அம்மா, அதுக்காக ஒரு திதி. என்னை அப்பா அடிக்க வந்த போது அப்பாவை தடுத்து என்னை காப்பாற்றினே அம்மா, அதுக்கு ஒரு திதி. என்னை படிக்க வைத்து நல்லவனாக ஆட்கள் கஷ்டப்பட்டாயே அம்மா, அதுக்கு ஒரு திதி என்று வரிசையாக சொல்லி சொல்லி 32 திதி அம்மாவுக்கு வைப்பாங்க. அவ்வளவு உயர்ந்த ஒரு பொருள் அம்மா. இங்க இருக்கிற பிள்ளைங்கள்ட்ட நான் சொல்லுகிறேன், வீட்டுல போயிட்டு உங்க அம்மாவுக்கு இடுப்ப கொஞ்சம் மனப்பிச்சுப்பா. அது ஆழமா மனப்பிச்சோம்னா அங்க நம்முடைய ரூபாத்துவம் மாற்றம். இடுப்புல நம்ம ஆய் போயிருக்கோம். நம்ம அம்மா எப்போ அது கல்யாண வீட்டுக்கு பட்டு உடுத்து ஒழுங்கி கொண்டு போறோம். இப்போ அம்மாருக்கு அந்த பிரச்சனை இல்லை, எல்லாம் ஒரு ஸ்நாக்கி வாங்கி வீட்டுக்கு எடுத்து கொண்டு போயிடுவாங்க. அந்த பிள்ளைய கெடுக்கக்கூடிய முதல் வேலையே இந்த ஸ்நாக்கி தான். அந்த அதுவும் வேற விஷயம், ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடியது, அது வேற விஷயம். இந்த இடுப்புல நம்மளுடைய ஆண் நாம் கோபப்பட்டாங்களா, திட்டுனாங்களா, ஐயோ பிள்ளை சந்தனம் பூசிச்சு அப்படிதான் சொல்லுவாங்க, பிள்ளை சந்தனம் பூசி வச்சிருக்கு சொல்லி அப்படி நம்மை கொண்டு அம்மா. அந்த அம்மாவை நாம வருத்தப்பட வைக்கலாமா என்னைக்காவது? அந்த அம்மா நமக்கு சொல்லி தந்தது யாரு? அம்மா. நமக்கு அப்பா அம்மா சொல்லி தந்தது யாரு? அம்மா. நமக்கு தமிழ் வார்த்தைகளை சொல்லி தந்தது பழகினது யாரு? அம்மா. அந்த அம்மா சொல்லி தந்த வார்த்தையை வச்சு உங்களுக்கு எப்பவும் இப்படிதான், உங்களுக்கு என்ன தெரியும், ஓல்டு கண்ட்ரி வெல்லோ கல்ச்சர் வெல்லோ அப்படியே நாம அம்மாவை பார்த்து திட்டோம் சொன்னா அதை விட பெரிய பாவம் இந்த உலகத்தில் கிடையாது. சனாதன தர்மம் அம்மாவை தெய்வமாக சொல்லுகின்றது, முதல் தெய்வமாக சொல்லுகின்றது. நம்முடைய கண்ணால் காணக்கூடிய முதல் தெய்வம் அம்மா. அம்மாவுக்கு அவ்வளவு மரியாதை கொடுக்க வேண்டும். நான் டெய்லி காலையில என்னுடைய அம்மா காலை தொட்டு கும்பிட்டு தான் எங்காவது போவேன். யாராவது இருக்கீங்களா? ஏன் இல்லை சொல்லித்தாங்க, இப்பதான் சொல்லித்தாங்க. காலையில நாம் எழும்பி அம்மா காலை தொட்டு கும்பிட்டு தான் நம்முடைய யாத்திரை ஆரம்பிக்கும். கோயிலுக்கு வந்தீங்க பெற்ற அம்மாவை மதிக்காத காசி ராமேஸ்வரம் எங்க போனாலும் ஒரு உண்மையும் கிடையாது.
பெற்ற தாயை கதவை விட்டு கொண்டு அளவிட்டு கொண்டு நாம எந்த கோயிலுக்கு போய் உருண்டு நேர்ச்ச கொடுத்தாலும் எந்த பிரயோஜனம் கிடையாது, எந்த தர்மமும் காப்பாற்றாது. தாய் அவள் வணங்கப்பட வேண்டியவள். முதல்ல அம்மா காலை கூப்பிட்டு கும்பிடணும், அப்பா காலை போட்டு கும்பிடணும். அப்படிப்பட்ட ஒரு பழக்கம் நமக்கு வரணும். ஒவ்வொரு பிள்ளைகளும் நாளை இன்னைக்கு பிள்ளை நாளை தொழாத உடனே நீ போ என்ன சோப்படாவா அப்படி அம்மா என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. கும்பிட வைக்கணும். பிள்ளைகளுக்கு பணிவு வேணும். பணிவும், அதாவது இப்படி நிமிர்ந்து நிற்கக்கூடிய பனை மரம் புயல் அடிச்சாச்சுன்னா ஒடிஞ்சு போயிடும். கமுகு இப்படி ஆடி பணிந்து நிமிரும், பணிந்த கமுகு நிலையாக நிற்கும். அது மாதிரி பிள்ளைகள் பணி உண்டுன்னா தான் அவர்கள் நிலையாக இருக்க முடியும், நன்றாக வாழ முடியும். ஆகவே பணிவு நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்பாவை தெய்வமாக உடையவனும் அம்மாவை தெய்வமாக உடையவனும் குருவை தெய்வமாக உடையவனுமாக நான் வாழ வேண்டும் என்று நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சமய வகுப்புல மட்டும்தான் முடியும், வேற எதுவும் முடியாது. அதனால சமய வகுப்புக்கு பிள்ளைகளை அனுப்பி விடாதீர்கள். நீங்கள் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு சமய வகுப்புக்கு வாருங்கள். இங்க வந்திருந்து நல்ல விஷயங்களை பேசுங்கள், சிந்திங்கள். 4 பெண்கள் ஒன்னா சேர்ந்தாச்சுன்னா உடனே தான் நடக்கும், அட்டு நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் நம்ம மாற்றிட்டு ஒன்னா சேர்ந்து எல்லாருமா சேர்ந்து திங்க் பண்ணுங்க. ஒரு மகளிர் அணியை உருவாக்கி இந்த கோயிலை டெவலப் பண்ணக்கூடியது உங்களை லட்சியமாக வச்சுட்டு சேர்ப்படுங்க. சமய வகுப்புல ஊர்ல அங்க வெள்ளிமலையில பார்க்கும்போது இந்த திக்கணங்கோட்டில் இந்த குஞ்சாவளை சமய வகுப்புல 10-20 தாய்மார்கள் வந்திருக்காங்க. எவ்வளவு ஐஸ்வர்யமா இருக்கின்றது. அவர்கள் வந்திருந்து அவங்க எல்லாம் சேர்ந்து என்னெல்லாம் செய்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை இந்த ஊர்ல நீங்க கொண்டு வர வேண்டும். அதனால பிதற்காரியம் செய்யக்கூடியது, பெற்றோர்களை மதித்தல், தாயை மதித்தல், அம்மாவை அழாமல் பாதுகாத்தல், அப்பாவை வருத்தப்படாமல் பாதுகாத்தல், இந்த விஷயங்கள் நம்முடைய தர்மத்துடையது. இதெல்லாம் தான் சனாதன தர்மம். இதை யாராலும் எதிர்க்க முடியாது, அழிக்க முடியாது. ஒரு குழந்தை இருந்தாலும் சனாதன தர்மம் வாழும். அதனால நாம் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்வது என்னவென்றால், நாம நல்ல இந்துக்களாக வாழ்வோம், நல்ல இந்துக்களாக வாழ்வோம். நம்முடைய தத்துவங்களை படிப்போம், வேதங்கள், உபநிடதங்கள், இதிகாசங்கள் எல்லாம் படிப்போம். நம்முடைய முன்னோர்களுடைய பெருமை, இந்த தேசத்தினுடைய பெருமை, எவ்வளவு ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால் இருந்து அறிவுடைய கொழுந்தாக இருக்கக்கூடிய தேசம். இந்த தேசத்துக்கு மேல கொஞ்சம் பற்று, தேசபக்தி, தெய்வபக்தி ஒவ்வொருத்தருக்கும் வேணும். எல்லாரும் நல்ல தேசபக்தி உள்ளவர்களாகவும் தெய்வபக்தி உள்ளவர்களாக இருக்கும். இத்தனை நேரம் நான் என்ன சொன்னேன், நாளையிலிருந்து அப்பா அம்மா காரை தொட்டு கும்பிடணும். கும்பிடுவியா அங்க இருக்காங்க. நாலு காலில் பார்க்க மாட்டாங்க, நான் கேட்கறது தெரியும். 4 காலில் அம்மா காலத்தில் கும்பிடுவியா? இங்க இருக்கக்கூடிய ஆள் தான் கும்பிடுவையா? சும்மா ஒப்புட்டு சொல்லி இவரை பார்க்க போகாது. தயவு செய்து அப்படி நினைக்காங்க. எல்லாத்துக்கும் சாட்சியாக ஒரு ஆள் இருக்கின்றார். யாரு? சூரியன். அவர் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் எனக்கு சொல்லி தருவார். இந்த பிள்ளை சொல்லி போய் சொல்லிச்சு சார், அவர் கும்பிடல சார்னு சொல்லி தருவாங்க. நாளையிலிருந்து அதை பழக்கமாக கொண்டுவாங்கன்னா எந்த அம்மாவை கொண்டு கொண்டுதான் வீட்டில் இருக்கிறாங்க. அதனால அவங்க முன்னாடி ஒரு தைரியமாக என்னுடைய அம்மாவுக்கு நான் எங்கே போனாலும் வீட்டிலேருந்து விளையாடுங்கன்னா அம்மா காலத்தில் சொல்லுவோம். அம்மாவுக்கு முத்தம் கொடுக்காம நான் எழுத மாட்டேன், வெளியே வரமாட்டேன். 6 வயது அம்மா வந்துருந்தாலும் சரி, சுத்தமாக இருந்தாலும் சரி, கூட்டாக இருந்தாலும் சரி, நான் அதை செய்யாமல் நான் வெளியே வரமாட்டேன். அதனால உங்களிடம் தைரியமாக உறுதியாக சொல்ல முடியும். நான் பழகாத ஒன்றே உங்களுக்கு சொல்லலை. நான் படிக்கிறேன், வேதங்கள் படிச்சிருக்கீங்களா அதை கேட்டேன். நீங்கள் படிக்கல, நான் படித்திருக்கிறேன். என்னுடைய வீட்டில் 4 வேதத்தை நான் வாங்கி வைத்திருக்கிறேன். என்னுடைய வீட்டில் உபநிடதங்கள் 108 இருக்கின்றது. என்னுடைய வீட்டில் 12 திருமணங்கள் இருக்கின்றது, புராணங்கள் இருக்கின்றது, இதிகாசங்கள் இருக்கின்றது. நம்ம ஒவ்வொரு வீட்டிலையும் அது இருக்கணும். ஒவ்வொரு இந்து வீட்டிலையும் அது இருக்கணும். அது நம்முடைய சொத்துக்கள், நம்முடைய பூர்வீகமான சொத்துக்கள். ஆகவே இதெல்லாம் ஒரு இந்துடைய வீட்டில் இருக்கும்போது தான் அது நல்ல இந்து வீடாக அமையும். ஷோகேஸில் வச்சிருக்கிறது. எத்தனை பேர் வீட்டில் பகவத்கீதை இருக்கின்றது? எத்தனை வீட்டில் பகவத்கீதை இருக்கிறது? 1, 2 வீட்டில் இருக்கு, 3 வீட்டில் இருக்கு, 3 வீட்டில் இருக்கா? ஞாபகம் இருக்கு. மீதி உள்ளவங்க வீட்டில் பகவத்கீதை, உங்க வீட்டில் பகவத்கீதை இல்லையா? ஐயா 7. சரி, பகவத்கீதை நம்முடைய வீட்டில் இருக்கணும். கீத படிക്കുന്ന വീട്ടിലെല്ലാം ശ്രീദേവി വന്നു വസിച്ചിരുന്നു. எந்த வீட்டிலெல்லாம் கீதை படிக்கின்றார்களோ அந்த வீட்டில் ஸ்ரீதேவி இருப்பாள். எழுப்போடி முதல்ல என்ன போஷம் அடிக்கண்டா, பேனர் அடிக்கண்டா, ஒன்றும் வேண்டாம். வீட்டில் ஒரு கீதை வாங்கி வச்சுட்டு சந்தேகம் நாம சொல்லுங்க, லட்சுமி தேவி எங்க வருவா? 2 பேரும் நக்காலும் தங்கச்சி உண்டு, ஸ்ரீதேவியும் மூதேவியும். யார் நம்ம வீட்டுக்கு வரணும்? ஆனால் இப்போ மேக்ஸிமம் யாருக்கும் வருவாங்க. ஏன்?
சாயங்காலம் சந்தியா நேரத்தில் விளக்கு கொடுத்துட்டு நாம சொல்லக்கூடிய விளக்கம் இங்கே டிவி பார்த்துட்டு இருக்கிறது. சந்தியா நேரத்தில் முடி பிரித்து போடக்கூடாது, அப்படிதானா? இப்போ எப்போலாம் என்னதுதான் ஸ்டைலே என்னதுதான் முடி பிரித்து போடுறது தான் ஸ்டைல். அடுத்து சந்தியா நேரத்தில் அழக்கூடாது. இப்போ ஸ்டைல் என்னதுதான் இந்த சீரியலை பார்த்துட்டு என்னதுதான் அது சீரியலில் ஒருத்தி 50,000 சம்பளம் வாங்கிட்டு சாகுற மாதிரி நடிச்சுட்டு போயிருப்பான். இங்கே வீட்டில் பாட்டிக்கோ பொண்ணா என்ன பாடு படுத்துதான் அது கூட பாடு இங்காங்க எப்போ சாயந்தரம் 6:30 மணிக்கு நம்ம வீட்டுக்குள்ள கண்ணீர் வேணாது. நம்முடைய விசப்பட்ட நாளில் என்னுடைய டிவி நம்முடைய விரோதி. நம்முடைய வீட்டுக்குள்ள நெகட்டிவ் எனர்ஜியை பரப்பி கொண்டிருக்கின்றது. அதை எடுத்து மாற்றணும். நல்ல விஷயங்கள் நமக்கு வீட்டில் வரணும்னா அட்லீஸ்ட் 6 மணிலிருந்து 7 மணி வரையாவது இந்த டிவி பட்டியை லாபாகி வச்சுட்டு நல்ல விஷயங்கள் எல்லாரும் சேர்ந்து நாமம் சொல்லுங்க, பாட்டு பாடுங்க. ஹரிசா அன்னைக்கு இப்படி சொன்னாரே அதை சொல்லுங்க. முதல்ல குழம்போது என்ன சொல்லுங்க இல்லையா, அடுத்த நாள் ஒரு வீட்டில் சொல்லிட்டு வந்து அடுத்த நாள் காலையில் ஃபோன் வருது, ஒரு பிள்ளை கூப்பிட்டு சார் அடுத்த நாள் சாயங்காலம் 8 மணிக்கு சார் நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் ஏற்றி விடணும், இல்லைன்னா நான் கேட்க விடுவோம் உங்கள் மேலே. கடவுள் என்ன பிரச்சனை, சமயமான பேச போது இப்படி ஒரு பிரச்சனையா என்ன கேட்டேன். நீங்கள் வாருங்க, எங்கள் வீட்டுக்கு வாருங்க, வண்டி எடுத்து அங்கே போனால் பிள்ளை வெளியே ஏழு கட்டா நீங்கள் தானே நீங்கள் விளக்கு கொடுக்கும் போது என்ன செய்யணும், குளம் போல எண்ணெய் விட்டு போல ஏற்றணும்னு சொன்னீங்க, குளம் போல எண்ணெய் விடணும்னு சொன்னீங்க. நானும் அப்படியே குளம் போல எங்கள் வீட்டில் விளக்கு வேற இவ்வளோ பெரிய விளக்கு, அதில் எங்கள் வீட்டில் போய் எண்ணெய் 60 நல்லெண்ணெய் அங்கே விட்டார். 60 நல்லெண்ணெய் வீட்டுக்கு வந்து விட வேலை. குளம் போல எண்ணெய் விட நீங்கள் சொன்னதுனால நான் எண்ணெய் விட்டேன். பாட்டி கேட்டா அங்கே விட பண்ண என்ன செய்யணும், அவன் எண்ணெய் விடுறது ஏன் இப்படி எண்ணெய் விடுதா, அது ஹரிசா சொன்னா இல்லையா, குளம் போல எண்ணெய் விட்டு கொடுத்தோம். அவன் சொல்லுவான் மயக்கிறத அவன் என்ன சொல்லிட்டு போவான், நீ முக்கி வை, நீ முக்கி எதை பண்ணணும், திரிய எண்ணெய் முக்கி வை போதும். நீங்க இங்கிருந்து அங்கிட்ட முக்கி கொடுத்தா அங்கிருந்து இங்கிட்ட எப்படி தான் வரணும், முக்கி தான் தெரியல. அதனால முக்காது குளம் போல விடுங்கள். அது வந்து தீபம் எண்ணெய் இந்த அதெல்லாம் வாங்கி எடுத்தாதீங்க, உபயோகிக்க கோயிலே கொண்டுறாதீங்க, உங்க வீட்டில் உபயோகிக்காதீங்க. எவ்வளோ முடியுமோ நல்லெண்ணெய் வாங்கி இல்லைன்னா நெய் வாங்கி வீட்டில் யூஸ் பண்ணணும். நம்ம வீட்டில் வளர்க்க நெய்யில் இருக்குங்க, நல்ல நெய்யும். இப்போ சபரிமலை சீசன்ல ஒரு நெய் வருது, அதில் எழுதிருக்காங்க நாட் ஃபார் ஈட்டிங், சாப்பிட்றது கூட. அப்போ அது என்னது, பெட்ரோல். சபரிமலையில் ஐயப்பனுக்கு பாவம் தீரத்துக்கு தேங்காயில் உருக்கி வீட்டி கொண்டு வரது பெட்ரோல். அதை கலக்கி வச்சு நான் நெய், தயவு செய்து நல்ல நெய் நம்முடைய வீட்டில் நல்லா இருக்கணும். நல்லெண்ணெய் நல்ல நெய் வாங்கி விளக்கு வைங்க. கீதை வாங்குங்க, கீதை இல்லாமல் இருக்கக்கூடாது. அடுத்த வருஷம் நான் இங்கே வந்தேன்னா பார்த்தா வருவேன் தோணுதில்லை. இந்த அக்கால சொல்லுவாங்க, இனி அந்த கிருஷ்ணலீலா சமமானருக்கு அந்த சாக எழுதாத கூப்பிடாத இந்த அக்கால சொல்லுவாங்க. நீங்களே சொல்லிவிடுங்க, ஏன்னா கீதை வாங்க நேரம் இல்லை நமக்கு. கீதை வாங்கணும், நீங்கள் வந்தால் கேட்பேன். எல்லா வீட்டிலையும் என்ன செய்யணும், கீதை இருக்கணும். கீதை இல்லாத ஒரு வீடு இருக்கக்கூடாது. எல்லா வீட்டிலையும் விளக்கு இருக்க வேண்டும். விளக்குன்னா எப்படி, குளம் போல எண்ணெய் விட்டு ஏற்றி வைக்கணும். விளக்கில் விளங்கும் ஜோதிதனை விமலை என்றே உணர்ந்திடுவோம். விளக்கில் விளங்கும் ஜோதினால் விளங்கா பொருளும் துலங்கிடுமே. முதல்ல ஜோதி தான் நம்முடைய, நமக்கு தெரியா கோயிலுக்குள்ளார ஜோதி தான் நமக்கு என்னது, அந்த தேவி அங்கதான் இருக்காங்க. கற்பூரம் காத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி கும்பிடுவோமா, இப்போ அப்படி வரைக்கும் அப்படி பார்த்து கற்பூரம் ஏறினோடனே நாம கும்பிடுவோம். எதான் கும்பிடுவோம், ஜோதியை தான் கும்பிடுகிறோம். தீபம் தான் நமக்கு தெய்வம், பிரகாசம் தான் நமக்கு தெய்வம். ஓம் பூஸ்வகா, ஓம் பூஸ்வகா. காயத்ரி மந்திரம் யார் சொல்லுவீங்க, எழுப்பி சொல்லணும். கிருஷ்ணலீலா எழுப்பி சொல்லணும், எழுப்பி சொல்லணும். பரிசு படி, இன்னும் நல்லா படிக்கணும். ஓம் பூர்வஸ்வகாத சவிதோ வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி தியோ யோ ந பிரச்சோதயா. அந்த தீபத்தை வணங்குகிறேன் என்று வாழ்க்கையோங்க நாம தீபத்தை வணங்குவோம். நம்முடைய பிறந்த நாளும் கல்யாணமும் மங்களமான விஷயங்கள் எங்கேயும் நம்ம வீட்டில் தீபத்தை ஏற்றி வைப்போம். தீபத்தை வணங்குவோம். கோயிலுக்கு வருவோம், தீபத்தை வணங்குவோம். கற்பூர தொட்டி ஏன் கண்ணில் வைக்கிங்க, முன்னாடி உள்ளவங்க அப்படி செய்யறாங்க, நான் அப்படி செஞ்சேன், அவ்வளோதான் இல்லையா. நீங்கள் உங்கள் பிள்ளைய கூட்டிட்டு வாங்க,
பிள்ளை ஏன் கற்பூரத்தை தொட்டு கண்ணில் வைக்கா? அம்மா அப்படிதான் தொட்டு என்ன செய்யாங்க? அப்படிதானே? நீங்கள் ஏன் வச்சீங்க? நான் வைக்க மாட்டேன், கற்பூரம் தொட்டு வைக்க மாட்டேன். நீங்கள் ஏன் வச்சீங்க? நீ ஏன் வச்ச? அம்மா அப்படிதான் என்ன செஞ்சாங்க? காட்டி தந்தாங்க இல்லையா? நீங்கள் ஒரு கோயில் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாத ஒரு கோயில், அங்கே நான் நிற்கேன், நான் அங்கே கற்பூரம் தொட்டு வயிற்றில் வைக்கேன். நீங்கள் எங்கே வைப்பீங்க? எங்கே வைப்பீங்க? வயிற்றில் தான் வைப்பீங்க. அப்படிதானே? ஏன் என்று தெரியாமல் நிறைய விஷயங்களை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். 2 கற்பூரத்தை தொட்டு 2 கண்ணை ஒற்றும் போது நாம் அங்கே தேவிக்கு சத்தியம் செய்து கொடுக்கின்றோம். தேவியே, சனாதன தர்மத்தை காப்பதற்கும் சனாதன தர்மத்தினுடைய கருத்துக்களை எல்லோருக்கும் சொல்வதற்கும் இந்த கோவிலுடைய வளர்ச்சிக்கும் நான் உறுதுணையாக இருப்பேன் என்று அக்னி சாட்சியாக 2 கண்ணான இல்லையா 2 கண்ணான நான் சத்தியம் செய்கின்றேன் என்று சத்தியம் செய்துவிட்டு பாயசம் கொடுக்கறது அடி நீங்க நான் ஆகட்ட முதல்ல நான் எப்படி வந்தேன் அப்படிதானே? அப்படி செய்ய கற்பூரம் கொடுவது சத்தியம் செய்வது தேவிக்கிட்ட சனாதன தர்மத்தை காக்க இந்து தர்மத்தை காக்க நான் என்னால் ஆனதை செய்வேன் என்று சொல்லி சத்தியம் செய்வது. காப்பது வெட்டு எழுதுனதுலாம் வர வேண்டாம், படித்தா போதும், தெய்வநாமத்தை படித்தால் போதும், எல்லாரும் தெய்வநாமம் சொன்னால் போதும், வேதங்களை படித்தால் போதும். இந்த விஷயங்களை எத்தனையும் சொல்லியிருக்கு. இத்தனை நேரம் என்னை நீங்கள் எல்லாம் கேட்டீர்கள், மிக்க மகிழ்ச்சி. எல்லாரும் நாளிலிருந்து ஒரு புதிய ரிவால்வேஷனுக்கு தயாராக இருக்கின்றீர்கள் இருக்கின்றேன். எல்லாரும் சேர்ந்து ஆத்தாலயங்கள் அபிராமவல்லியை விடுவதை சொல்லுவோமா? தெரியுமா? எல்லாரும் ஆத்தாலயங்கள் அபிராமவல்லி நல்லா சொல்லுங்க, சத்தமாக சொல்லணும். நான் சொல்லக்கூடிய சத்தம் எவ்வளவு கேட்கும் அந்த சத்தத்தை நீங்களும் சொல்லணும். ஆத்தாலயங்கள் அபிராமவல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை வாக்கு நோக்கப்பாய் வந்தவன யாருக்கு தீங்கில்லை. ஆத்தா ஆத்தான யாரு? அம்மா அபிராமவல்லி, அபிராமி அவளுடைய பேரு. அண்டமெல்லாம் பூத்தாளை அவள் ஒரு பூ. இந்த உலகம் முழுக்க அவள் எப்படி இருக்கின்றாள்? பூத்து நிற்கின்றாள். இந்த உலகம் முழுக்க பூத்து மனம் வீசிக் கொண்டிருக்கின்றாள். அண்டமெல்லாம் பூத்தாளை புவி அடங்க காத்தாளை. இந்த புவி அடங்க காத்தாளைன்னா எல்லா உலகத்தையும், சூரிய உலகம், சந்திர உலகம், பூமி, பிரபஞ்சம் எல்லாத்தையும் காத்தாளை. அங்கையில் பாசாங்குசம். அது என்ன பாசம்? பாசம்னா என்ன? கயல். கிணறுல எவ்வளோ வருதுக்கா? எதுக்கு கயல் வச்சிருக்காங்க தேவி? நம்மளை தண்ணீர் கட்டி போடுறது கயல் வச்சிருக்காங்க. அங்குசம், அங்குசம்னா என்ன? யானை பார்த்தது இப்படி செம்புல ஒரு இப்படி ஒன்று இருக்கும், கம்பு அதில் இருக்கும். யானை அங்கிட்ட திருப்பினா இதை வச்சு இப்படி பிடிப்பாங்க. அந்த அங்குசம். அது மாதிரி நாம தப்பான வழிக்கு போனாச்சுன்னா நம்மளை திருத்துவதற்காக இதை வச்சு பிடிப்பாங்க. அப்படி ஒரு அங்குசம் வச்சிருக்காங்க. சேத்தாளை அந்த முக்கண்ணியை தொழுவாக்கு ஒரு தீங்கும் இல்லை. நீங்க அதுக்காக பொருளாதார பொருளை திரைய செய்யக்கூடியவள். அந்த பொருள் என்பது பணம் மட்டும் அல்ல. பொருள் அறிவில் கிடைக்கக்கூடிய ஞானமும் என்னதுதான் பொருள் தான். அதை தரக்கூடியவளாக தேவிட்டால் நம்ம மகிழ்ச்சி. இத்தனை நேரம் இத்தனை பேர் பிறந்தவர்களாக 100 பேரில் வந்து கூடியிருந்து தொடக்கத்திலிருந்து கடைசி வரை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ரொம்ப மகிழ்ச்சி. ஓம் அங்கீகனாதபடி எங்கும் நிறைந்த எல்லாம் வல்ல எல்லாம் வகையும் நிறைவனே, கருவிட்ட நானுதல் காத்து உண்ணா உணவும் மருந்த நீரும் சுவாசிக்க காற்றும் உலாவ பூமியும் காண சூரிய சந்திர ஒளியும் எண்ண மனமும் ஏற்றி போட்ட வாயும் கூப்பித்தோட கரங்களும் வணங்க சென்னியும் தந்து அனைவருக்கும் பேரல் முடியும் நீர். இந்த ஊர்ல 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு போன்ற உயர் கல்விகள் படிக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கலாம், கல்லூரிகளில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கலாம், மற்ற பள்ளிகளில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கலாம். எந்த பிள்ளைகளுக்கும் தங்களுடைய படிப்பு நல்ல விதத்தில் அமைந்து அவர்களுடைய படிப்பின் மூலமாக நல்ல எதிர்காலம் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவன் அன்பாரிக்க வேண்டுகின்றேன். தங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு, திருமணம், வேலை வாய்ப்பு போன்றதுக்காக காத்துக் கொண்டிருக்கிற பெற்றோர்கள் பெரியவர்கள் இருக்கலாம். அவர்களுடைய ஆசை எல்லாம் நிறைவேற
அதுபோல இந்த ஊர்ல நோய் வந்து துன்பப்படக்கூடியவர்கள் இருக்கிறான், கடன் தொல்லையால் கஷ்டப்படக்கூடியவர்கள் இருக்கிறான். கடவுளுடைய அருள் மூலமாக அந்த கடன் தொல்லைகள் நீங்கவும் நோய் நீங்கவும் எல்லாம் அறிவுரியட்டும். அதே போல இந்த ஊர்ல நல்ல வசதியானவர்கள் இருக்கிறான், பணம் நிறைய சம்பாதிக்கக்கூடியவர்கள் இருக்கிறான். அவர்களுக்கு ஏழைகளுக்கு உதவ வேண்டும் என்கிற எண்ணம் வந்து ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பழக்கம் வர எல்லாம் அறிவுரியட்டும். அதுபோல இந்த ஊர்ல கோவிலை பூஜை செய்யக்கூடிய பூஜாரி, அவருக்கு துணை புரிபவர்கள், அவர்களுடைய குடும்பத்தினர்களுக்கு எல்லாம் இன்னும் கிடைக்கட்டும். இந்த கோவிலை நிர்வாகியுடைய நிர்வாகம், அதனுடைய தலைவர், பொருளாளர், செயலாளர் என்று செயல்படக்கூடியவர்கள், உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் எல்லாம் அன்னையுடைய கிடைக்கட்டும். இந்த திருவிழாவுக்காக ஊராக போய் பணம் பிரித்துக் கொண்டு வந்து இந்த ஆட்சி போடுவது, டெண்டு கட்டுவது, பிற கட்டுவது, மாலை வாங்குவது என்று எல்லா வேலைகளையும் செய்யக்கூடிய ஒவ்வொருவருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். இந்த கோவிலுக்காக ₹1 நன்கொடை தந்தவர்கள் அவர்களுக்கு எல்லாம் கிடைக்கட்டும். அவர்களுடைய குடும்பம் சந்தோஷமாக இருக்கட்டும். நம்முடைய தேசத்தை ஆட்சி செய்யக்கூடிய பிரதமர், அவருடைய மந்திரிகள் நல்ல வகையில் செயல்பட்டு நம்முடைய தேசத்தை உலகின் குருவாக மாற்றட்டும். அதற்கான வல்லமை அவர்களுக்கு கிடைக்கட்டும். எல்லோரும் சந்தோஷமாக வாழ எல்லாம் இறைவன் அருள்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. எல்லாம் இறைவா இந்த அத்தனை பேருக்கும் எது நன்மையோ அதை தந்து எல்லா வளங்களும் தந்து எல்லோரையும் காப்பாற்ற உன்னை வேண்டி இத்தனை நேரம் என்னை கேட்ட அத்தனை பேருக்கும் எல்லாம் வல்ல இறைவன் அருள் மழையாக பொழிந்து அவர்களுடைய வாழ்க்கை சுபிக்ஷமாக இருப்பதற்கு இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று வேண்டி பிரார்த்தித்து என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கின்றேன். மகிழ்ச்சி. ஜெய்ஹிந்த். வந்தே மாதரம். பாரத் மாதா கி ஜெய்.